உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. ஒரு அருமையான தலைப்பிலே பட்டிமன்றம். இங்கே சொன்னது போல பெரிதும் மகிழ்ச்சியாக வாழ்வது சொந்த தொழில் செய்பவர்களே என்று ஒரு அணி பேச வந்திருக்கிறது. இல்லை இல்லை, பெரிதும் மகிழ்ச்சியாக வாழ்வது உயர் பணியில் இருப்பவர்களே என்று ஒரு அணியிலே பேச வந்திருக்கிறார்கள். சாமியோ சாமி அப்படி இருந்துட்டா காமி, கூலியோ கூலி எங்களை நம்பித்தா பூமி, பிறர் வாழ்வதே எங்க வேர்வையில் தான், உழைப்பாளி இல்லாத நாடுதான் எங்கும் இல்லையா. அவன் உழைப்பாலே பிழைக்காத பேருதான் எங்கும் இல்லை. அன்பிற் சிறந்த பெரியோர்களே, அன்பினும் இனிய தாய்மார்களே, உலகெங்கும் உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி மகிழ்கின்ற உன்னத தமிழ் சமூகத்தினரே, கல்வி பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற சென்னை திருவேற்காட்டில் அமைந்துள்ள சகுந்தலா அம்மாள் பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாக பெருமக்களே, முதல்வர், ஆலோசகர் உள்ளிட்ட ஏனைய பேராசிரியர் பெருமக்களே, எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் பயின்று நாளை சரித்திரம் படைக்க இருக்கின்ற சாதனையாளர்களான எனது அருமை மாணவ கண்மணிகளே, உங்கள் அத்துணை பேருக்கும் தமிழன் தொலைக்காட்சியின் சார்பிலும் மதுரை இலக்கிய மன்றத்தின் சார்பிலும் சகுந்தலா அம்மாள் பொறியியல் கல்லூரியின் சார்பிலும் பணிவான இனிய வணக்கங்களை. பேரன்புமிக்க பெரியோர்களே, மே 1 என்பது பொதுவாக உழைப்பே உயர்வு அப்படிங்கிறது காலங்காலமாக இந்த மண்ணிலே விதைத்து வரக்கூடிய வாசகம். உயர்வுதான் உழைப்பை மேலும் மேலும் கூட்டிக் கொண்டே செல்லும். அந்த உழைப்பாளர்கள் இல்லை என்றால் இந்த உலகமே இயங்காது. மனிதர்கள் உழைப்பில் சிறந்தவர்களா, இயற்கை உழைப்பில் சிறந்ததான்னு கேட்டா எல்லாரும் சொல்லுவோம் இயற்கையோட மனிதன் போட்டி போட முடியாது. ஆனால் இயற்கையோடு இயைந்து தன்னுடைய உழைப்பை தர முடியும். அதுதான் இயற்கை நம்ம விட உயர்ந்ததுங்கிறத பாடல்ல கூட அன்னைக்கு சொன்னாங்க. தூங்காமல் ஓடுதையா ஆறு, அது தூங்கிவிட்டால் நமக்கேது சோறு. அன்னைக்கே திரைப்பட பாட்டு கேட்டுச்சு.
ஆக தூங்காமல் உழைப்பது என்பது இயற்கைக்கு என்றைக்கும் உண்டு. ஆனால் மனிதர்களில் உழைக்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள், உழைப்பு சோம்பேறிகளும் இருக்கிறார்கள். அதிலே யாரை நாம் உயர்த்த வேண்டும் என்பதற்கான ஒரு உன்னதமான நாள்தான் இந்த மே தினம். மே தினத்தை கொண்டாடாத பெருமக்கள் இருக்க முடியாது. உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுத்த சமூகம் உலகத்திலேயே எது என்று கேட்டால் அது நம்முடைய தமிழ் சமூகமாகத்தான் இருக்க முடியும். காலையில் எந்திரிச்சு இன்னைக்கு மாதிரி உடனே வண்டியை தேடிட்டு எங்கேயும் போகிறதில்லை, வண்டியில் நடந்தே போன சமூகம். அப்படியே காலார ஊருக்குள்ளே நடந்து போயிட்டு காலை கடன்லாம் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வருவாங்க. ஒரு உடற்பயிற்சி தன்னால் நடந்துடும். தனியாக நடக்கிறதுக்குன்னு போய் நடைப்பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் நம்ம மக்களுக்கு இல்லை. எதை செய்தாலும் அதை உழைப்போடு சேர்ந்தே செய்த ஒரு வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கை. வீட்டில் அம்மி அரைச்சாங்க, ஆட்டுக்கல்ல ஆட்டுனாங்க, உரல்ல இடிச்சாங்க. இதெல்லாம் இருந்தபோது பெண்களுக்கு மூட்டு வலி இல்லை, முழங்கால் வலி இல்லை, எந்த வலியுமே இல்லை. ஆனால் இன்னைக்கு எல்லா உழைப்பையும் விட்டு விட்டு சொகுசுக்கு மாறியதுனால இன்னைக்கு நம்ம படுற கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம் இல்லை. ஆக உழைப்பு எங்கெல்லாம் கூடுதலாக இருக்கிறதோ அங்கெல்லாம் நமக்கான மகிழ்ச்சியும் கூடுதலாக இருக்கும். இப்போ உழைப்புங்கிறது வெறும் உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டும்தானா? இல்லை. உடல் ஆரோக்கியமாக இருந்தால் நம்மளுடைய மனசும் ஆரோக்கியமாக இருக்கும். அந்த மனதை ஆரோக்கியமாக வைக்கணும்னாலும் கூட உங்களுக்கு மிகச்சிறந்த உழைப்பு தேவை. எனவே தான் உழைப்பு என்பதை நாம் ஒரு புறம் ஒதுக்கி வைத்துவிட்டு வாழவே நினைக்க முடியாது. அதனால்தான் உழைப்பாளர் தினத்துக்கு என்று சொன்ன உடனேயே இந்த நிகழ்ச்சிக்காக பேருதவி புரிந்து வரக்கூடிய நிறுவனமாக அன்னை எஸ்ஜேபி என்டர்பிரைஸ் அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய நிறுவனமும், சார்லஸ் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் மதுரையில் இருக்கிற நிறுவனமும், சென்னை மணலியிலே இருக்கக்கூடிய அருமையான ராகவ் ட்ரேடர்ஸ் நிறுவனமும், மதுரை ஏகே புரமோட்டர்ஸ் நிறுவனமும், தங்கம் ஓட்டல் ரெட் ஹில்ஸில் இருக்கக்கூடிய நிறுவனமும், மணலியில் இருக்கிற விநாயகா சூப்பர் மார்க்கெட் நிறுவனமும் உழைப்பாளர்களை கொண்டாடுகிறார்கள். எஸ்ஏ பொறியியல் கல்லூரியும் மதுரை இலக்கிய மன்றமும் அங்கு படிக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மாணவ செல்வங்களுக்கு முன்னாலே ஒரு கனவுலகத்தை சுமந்து வந்து நீங்கள் இங்கே படித்துக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்கள் படிக்கிற புத்தகம் நாளை உங்களை உயர் பணியிலும் கொண்டு போய் சேர்க்கலாம். உங்கள் கனவுகளிலே ஒன்று, நான் ஒரு வேலைக்கு போறது என் கனவா இல்லை, நூற்றுக்கணக்கானோருக்கு வேலை கொடுக்கிற ஒரு தொழிலை தொடங்குவது என்னுடைய கனவு என்றும் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கலாம். இந்த ரெண்டையும் உள்ளடக்கியது தான் இந்த பொறியியல் பட்ட படிப்பு. இந்த படிப்பு வேண்டும், அதோடு உழைப்பும் வேண்டும். பட்டுக்கோட்டை அன்றைக்கே சொன்னான், படிப்பு வேண்டும், அதோடு முன்னேற உழைப்பு வேண்டும். படிச்சுட்டேல, நான் தான் மார்க் வாங்கிட்டேல, பட்டம் வாங்கிட்டேல, எனக்கு வேலை வந்து சேரும், இல்லை நானா தொழில் வச்சிருவேன் சொல்ல முடியுமா? நீங்கள் மூளையை மீண்டும் மீண்டும் உழைக்க வைத்து கொண்டிருந்தால் அது உங்களை முன்னேற்றத்திற்கு கொண்டு செல்லும். எனவேதான் ஆண்டுதோறும் மே 1 அந்த உழைப்புக்கு கொடுக்கக்கூடிய மகுடமாக இந்த உலகத்தில் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை தமிழகத்திலே மிக சிறப்பாக கொண்டாடக்கூடிய நன்னாளாக பொன்னாளாக தமிழன் தொலைக்காட்சியும் எஸ்ஏ பொறியியல் கல்லூரியும் மதுரை இலக்கிய மன்றமும் மாற்றி இருக்கிறது. அதன் சிறப்பாக ஒரு அருமையான தலைப்பிலே பட்டிமன்றம். இங்கே சொன்னது போல பெரிதும் மகிழ்ச்சியாக வாழ்வது சொந்த தொழில் செய்பவர்களே என்று ஒரு அணி பேச வந்திருக்கிறது. இல்லை இல்லை, பெரிதும் மகிழ்ச்சியாக வாழ்வது உயர் பணியில் இருப்பவர்களே என்று ஒரு அணியிலே பேச வந்திருக்கிறார்கள். அன்றைக்கே சொன்னார்கள், உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்று. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்றால் உயர் பணிக்கு வந்தனை இல்லை என்று அர்த்தமா? இல்லை, அதற்கும் வந்தனை செய்வதுதான் நல்லோர்களுடைய எண்ணம். அப்படி எல்லாமே வணங்கத்தக்கதாக இருக்கக்கூடிய இந்த நாட்டில் யார் பெரிதும் மகிழ்ச்சியை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், எது மகிழ்ச்சியை கூடுதலாக தருகிறது என்பதற்குத்தான் இங்கே ஒரு சிறந்த பட்டிமன்றத்தை இங்கே ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். உழைப்புக்கு எப்பொழுதுமே ஒரு பங்கு கூடுதல் மரியாதைங்க. அது உயர் பணியாக இருக்கட்டும், சொந்த தொழிலாக இருக்கட்டும். அந்த காலத்தில் பெண்கள்லாம் பாடுற மாதிரி ஒரு பாட்டு,
வீதிக்கு வந்த உடனே பாட்டு பாடி விளையாண்ட காலம் இருந்துச்சு ஒரு காலம். இன்னைக்கு எத்தனை பெண்கள் பாட்டு பாடி விளையாடுறீங்கன்னு தெரியல சார். செல்லில் நோண்டி பாட்டை கேட்டுக்கிறோம் சார். நாங்கள் எதுக்கு போய் வீதியில் போய் பாட்டை போட்டுட்டு அங்கே போய்கிட்டு விளையாடுறதுக்கா? நாங்கள் இருக்கிறோம்னு சொல்கிற காலத்தில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். காலம் மாறி போச்சு. இயந்திர உலகம். இதயத்தை துளைத்து விட்டோம். இன்பம் எங்கே இன்பம் எங்கே என்று தேடு, அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடு என்று ஒரு கவிஞன் சொன்னதனாலேயோ என்னவோ தெரியவில்லை, எதிலெல்லாம் இன்பம் கிடைக்கிறது என்று ஓடி போய் அதிலே மூழ்கி தத்தளித்துக் கொண்டிருக்கிற காலத்திலே பெற்றோர்களுக்கும் சரி, ஆசிரியர்களுக்கும் சரி, பிள்ளைகளுக்கும் சரி, நல்லது எது கெட்டது எது என்பதை பிரித்து பார்க்கக்கூடிய பக்குவத்தை சொல்லுவதற்கு ஆளில்லாத காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தாத்தா பாட்டிகள் அறிவின் ஆசான்களாக இருந்து கதைகளை போதித்த காலம் எங்களுடைய காலம், ஐயா அவர்களுடைய காலம். அது பொற்காலம். இன்றைக்கு கதை சொல்ல ஆள் இல்லை. கதை சொன்னால் அதற்கே ஒரு பட்டம் கொடுக்கக்கூடிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இந்த காலத்தில் எப்படி நம்ம வெளியில வந்து பாட்டு பாடி விளையாட முடியும்? இந்த மே தினத்திலே நாகரிக வளர்ச்சியால் இன்றைக்கு கல்வி வளர்ந்திருக்கிறது, தொழில் வளர்ந்திருக்கிறது, வணிகம் வளர்ந்திருக்கிறது, ஏன் கணினி யுகம் கூட வளர்ந்திருக்கிறது. விரல் நுனியிலே உலகத்தை தந்திருக்கிறது நம்முடைய அறிவியல் வளர்ச்சி, கணினி உலகம். இந்த உலகத்திலே வேலை வேலை என்று போய் உயர் பணி ஆற்றுவதில் மகிழ்ச்சி அதிகமா, தொழில் தொழில், வணிகம் வணிகம் என்று செய்து அதிலே முதலீட்டி அதிலே மகிழ்ச்சியாக வாழ்பவர்களுக்கு பெரிய மகிழ்ச்சி இருக்கிறதா? இங்கே இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு மனதிலே எண்ணற்ற ஆசைகள் இருக்கலாம். அந்த ஆசையிலே ரெக்கை கட்டி பறக்க இருக்கிறீர்கள். இந்த கல்லூரியில் நன்றாக படித்து வெளியில் செல்லுகிற போது நீங்கள் உயர் பணியில் சென்று உங்கள் பெற்றோருக்கும் கல்லூரிக்கும் பெருமை சேர்க்க இருக்கிறீர்களா? சொந்த தொழில் செய்து இந்த கல்லூரிக்கும் உங்கள் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க இருக்கிறீர்களா? அந்த கனவை உங்கள் மனதிலே இப்போது நிறுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். இங்கே பேச வந்திருக்கிற 6 பேச்சாளர்களும் அதற்கான விடையை இங்கே விவாதமாக தர இருக்கிறார்கள். கேள்வி எழுந்தால் விடை பிறக்கும். விவாதம் தொடங்கினால் இறுதியிலே முடிவு கிடைக்கும். அந்த முடிவில் சரியான தீர்ப்பு வழங்கப்படும் என்று சொல்லி, முதலில் சொந்த தொழில் செய்பவர்களே பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற அணி விவாதத்தை தொடங்க வருகிறது. அந்த அணியினுடைய தலைவர், மிகச்சிறந்த பேச்சாளர், நன்னெறி ஆசிரியர் தாமரை கண்ணன் அவர்கள் அந்த அணிக்கு தலைமை தாங்கி விவாதத்தை தொடங்கி வைக்கிறார். எமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராதிருத்தல், உமைக்கினிய மைந்தன் கணநாதன் நம்குடியை வாழ்விப்பான், சிந்தையே மூன்றும் செய் என்று சொன்ன பாரதியையும், உலகம் முழுவதும் பேச்சு தமிழை பரப்புவதையே தன் தொழிலாக கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிற எங்கள் ஐயா அவனியார் அவரை உட்பட்ட அவையை வணங்குகிறேன். இங்கே அமர்ந்திருக்கிற பெரியவர்களையும் மாணவ செல்வங்களையும் வணங்கி என் உரையை, என் விவாதத்தை தொடங்குகிறேன். யார் பெரிதும் மகிழ்ச்சியாக இருப்பது? ஒரு கேள்வியை கேட்டுட்டு 2 சாய்ஸ் கொடுத்துருக்காங்க. பொதுவாக அப்ஜெக்டிவ் கொஸ்டின்னா ஒரு கேள்வி 4 சாய்ஸ் இருக்கும். ஐயா நீங்கள் 2 சாய்ஸாக குறைச்சிருக்கிறீங்க. அந்த 2 சாய்ஸில் முதல்ல சொந்த தொழிலை செய்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா, அல்லது ஏதோ ஒரு நிறுவனத்தில், ஒரு அரசு பணியில், ஒரு கம்பெனியில் உயர் பணியில் இருப்பவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று கேட்கிறார். நான் எட்டயபுரத்துக்காரன், பாரதியை தொட்டே துவங்க வேண்டும் என்று ஆசைப்படுவேன். உலக தொழில் அனைத்தும் உவந்து செய்வோம் என்ற பாரதி எதெல்லாம் சொந்த தொழில் என்று ஒரு பட்டியலை கொடுக்குறாங்க. என்னென்னலாம் சொந்த தொழில் அவன் பாருங்க. இப்படி பின்னாடி வர்றவங்க கேட்பாங்க. அது எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜ் குழந்தைங்களுக்கு அந்த குழப்பம் இருக்கும். ஏன்னா இவங்க ஆசையெல்லாம் கேம்பஸ் வருமா கேம்பஸ் வருமா கேம்பஸ் வருமா தான். இவன் ஒழுங்கா கேம்பஸ்க்கு வந்தாலும் கேம்பஸ் வரும், அதானே. அவங்க கேம்பஸ்க்கு வர மாட்டாங்க. 4வது வருஷம் கேம்பஸ் வரணும்னு ஆசைப்படுவாங்க. அவர்களுக்கு தான் அன்னைக்கே பாரதி சொல்லிட்டு போனார் பாருங்க. வெட்டு கனிகள் செய்து தங்க முதலாம் வேறு பல பொருளும் குடைந்தெடுப்போம். மைனிங் அன்னைக்கே பேசினேன் சார். குடைந்து எடுப்போம்னா தங்கத்திலிருந்து இரும்பு வரைக்கும் குடைந்து எடுப்போம். சொந்த தொழில் அது. 8 திசைகளிலும் சென்று இவை விற்று என்னும் பல பொருள் அனைத்தும் கொண்டு வருவோம். எல்லா திசைக்கும் போ, தங்கத்தை வித்துட்டு வா, அதுக்கு பல வேற வாங்கிட்டு வா. பண்டமாற்று முறை அன்னைக்கே சொன்னாங்க. பட்டினில் ஆடையும் பஞ்சினில் உடையும் பண்ணி மலைகள் என வீதி குவிப்போம். பாருங்க,
தெருவில் குமிச்சு வைப்போம்னா, பட்டிலையும் பஞ்சலையும் ட்ரெஸ்ஸை பண்ணுவோம்னா. ஓ, செய்தொழில், சொந்த தொழில், நெசவு தொழில், கட்டி திரவியங்கள் கொண்டு வருவார் காசினி வணிகருக்கு அவை கொடுப்போம். அதை கொண்டு இவனுக்கு கொடுப்போம். குடைகள் செய்வோம், உழு படைகள் செய்வோம், கோணிகள் செய்வோம், இரும்பு ஆணிகள் செய்வோம். ஒன்றை விடலையே, அவ்வளவும் சொந்த தொழிலை பேசுகிறான் பாருங்க. எவ்வளவு லிஸ்ட் போட்டிருக்கான் பாருங்க சார். இந்த நண்பர்கள்ட்ட தம்பிகள்கிட்ட அதான் கேட்க போறேன். பாரதி அன்னைக்கு சொன்னதை இன்னைக்கு எத்தனை பேர் செய்ய போறீங்க? ஏன்னா செஞ்சவங்க எப்படி இருக்காங்க நான் சொல்ல போறேன். கேளுங்க. பாரதி வாழு 39 வயசு இறந்து போனான். ஆமா, 39 வருஷமும் மகிழ்ச்சியா இருந்தானா வருத்தத்தோடு இருந்தானா? 39 வருஷமும் ஆனந்தமா குதிச்சுதான் ஆனந்த கூத்தானவன். பாரதிய மாதிரி மகிழ்ச்சியா கூத்தானவன் இல்ல. இந்த தொழிலை செய்யணும்னு சொன்ன பாரதிய மகிழ்ச்சியா இருந்த போது இந்த தொழிலை செஞ்சிருந்தவங்க எப்படி இருந்திருப்பாங்க பாருங்க. அழகா கைதட்ட. தொழிலை செய்யணும்னு சொன்னவரே மகிழ்ச்சினா செய்தவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியா இருந்திருப்பாங்க சார். சுய தொழில் செய்பவர்கள் அவங்க இறையாண்மை அதான் சார். நானும் யாருக்கும் அடிமை இல்லை, எனக்கும் யாரும் அடிமை இல்லை. அடடா, நீங்க என்னதான் உயர் சார், பியூனா கூடுங்க, எம்டியா கூடுங்க, யாரோ ஒரு ஓனருக்கு நீங்க அடிமை. இவர் என்ன கோவணம் கட்டின அடிமை, அவர் டை கட்டின அடிமை. ஓ, அவ்வளவுதான் சார். ட்ரெஸ்ல தான் மாற்றம். இது சின்ன அடிமை, அது பெரிய அடிமை. பெரிய அடிமை சின்ன அடிமை திட்டம், சின்ன அடிமை பெரிய அடிமை ஏமாத்தம். ஓ, ஆனா சுயதொழில்காரர்கள் அவர் சின்ன பூக்கட்டி வியாபாரம் செய்யறதா இருக்கலாம், செருப்பு தொழில் தைப்பதா இருக்கலாம், அருமை அந்த தோழரா கூட இருக்கலாம். நீங்க வந்து மிகப்பெரிய சரவணாசுவருக்கு அண்ணாச்சாரம் கட்டாயம் இல்ல, சின்ன சின்ன தொழில் சார். நினைச்சா மூடுவார், நினைச்சா திறப்பார் சார். அவருக்கு என்ன சார், எதை பத்தி கவலை இல்லை சார். யாருக்கும் நான் யாருக்கும் அடிமை, எவ்வளவு லாபங்கிற முக்கியம் இல்ல, நான் யாருக்கும் அடிமை இல்லைங்கிற எவ்வளவு முக்கியம். ஐயா நான் அரசு பணியில வேலை பார்க்கறேங்க சாமி. இன்னைக்கு லீவ் ஓடனா ஒரு வாரம் பிளான் பண்ண வேண்டியிருக்கு. ஒரு வாரத்துக்கு முன்னாடியே என்ன சொல்லி விடுமுறை கேட்கலாம்னு யோசிக்கணும். எத்தனை முறை எங்க தாத்தாவே கொண்டு லீவ் ஓடுறேன் நான். போச்சு. நீ அப்ப முன்னெல்லாம் மாணவர்கள் மட்டும்தான் அதை செய்வாங்க, இப்ப ஆசிரியர்களே அதை செய்றீங்களா சார்? வடிவேலு சோக்கர் சொல்லுவாங்க சாமி. வடிவேல் சொல்லுவாரு, தபார் கடையை மூடிட்டு இந்த பக்கம் ஓடனா நமக்கு அடிமை, கடையை மூட்டு அந்த பக்கம் ஓடனா அவனுக்கு நாம அடிமை. அப்படி போக மொத்தம் சொந்த கடையை எப்ப திறக்கணும் எப்ப மூடணும் அவன் தான் முடிவு பண்றான். இதுதான் சுயதொழில்காரன் பிளஸ் சார். ஆனா 10 to 5 எந்திரங்கள் இருக்காங்க வர. ஆமா, உயர் பணியிலே பியூனோம் எங்க ஒரு நிறுவனத்தில் வேலை செய்யறான் பாருங்க. 10 to 5 எந்திரங்கள் சார். மெஷின் லைஃப், மெக்கானிக்கல் லைஃப். நீங்க வாங்குற சம்பளம் சொல்லுவீங்களே, எல்பிஏ 30 லட்சம் ரூபாய், ஐயா இன்ஜினியரிங் ஐயா எஸ்ஏ இன்ஜினியரிங் விளம்பரத்தில் போடுவாங்க சார். 50 லட்சம் ரூபாய் எல்பிஏ, 30 லட்சம் எல்பிஏ அந்த ஆனுவல் சேலரி சார். நீங்க 50 லட்சம் ரூபாய் வாங்கினாலும் நீங்க ஒரு கம்பெனியில அடிமை தான். ஆனா இந்த ஒரு ஆண்டர்பிரனர் உருவாக்கணும் இல்ல, நீங்க அடிமைன்னு நினைக்கிறீங்க. 50 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு அந்த கம்பெனியிலே நம்முடைய ஆளுமையை காட்டுகிற ஒரு உயர் பணின்னு நினைக்க வேண்டியதானே, அதே அடிமைன்னு நினைக்கிறீங்க நீங்க. அதுக்கு தாங்க எஸ்ஏ ப்ராஜெக்ட் வச்சிருக்கீங்க, இன்குபேஷன் சென்டர், அட்டர் திங்கிங் லேப், ஆண்டர்பிரனர் டெவலப்மென்ட் செல், இன்னோவேட்டிவ் ப்ராஜெக்ட், எம்எஸ்எம்இ, ஸ்கில் இந்தியா, டிஜிட்டல் இந்தியா, மேக் இன் இந்தியா, ஸ்டார்ட் அப் இந்தியா, ஸ்டாண்ட் அப் இந்தியா. இதெல்லாம் ஒரு அடிமை வந்து நிர்வகிக்க முடியுமா? ஆளுமை திறன் மிக்கவர் தான் நிர்வகிக்க முடியும். உயர்பணி இந்த வாய்ப்பை தருகிறது, மறந்து விட வேண்டாம். ஆனா இவ்வளவு ஏன் கொண்டு வந்திருக்கிறோம்? அவர்கள் சுயமாக தொழில் செய்யுங்கள், யாருக்கும் நீங்க அடிமை இல்ல. அதுக்கு தான் சார் ஐயா அண்ணாச்சி எடுத்து வந்து ஐயா போனார், நம்ம தொழில் ஜெகதீஷ் சவுந்தர் முருகன் போனாங்க. யோசிச்சு பாருங்க, எங்க ஊர் நாங்க தெற்கே இருந்து வந்த அண்ணாச்சி எல்லாம் சாதாரண கால் ட்ரௌசர் போட்டு சென்னைக்கு 50 வருஷம் ஓடி வந்தவங்க சார். அண்ணாச்சி உழைச்சி 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 காலெல்லாம் புண்ணாச்சு, உயர்ந்துட்டாங்க. படிச்சவங்க எல்லாமே என்னாச்சு, போய் வேலை கேட்டவங்க என்னாச்சு. படித்தவங்க எல்லாம் அண்ணாச்சிக்கு முன்னாடி நிற்கிறாங்களே. உங்கள் சுயதொழிலுக்கும் வேலைக்குள்ள வித்தியாசம் தான் சார். நீங்கள் நம்மகிட்ட ஒரு பெரிய ஒரு மித்து ஒன்று இருக்குயா, கால் காசானாலும் கவர்மெண்ட் காசு. ஓ, கால் காசானாலும் கவர்மெண்ட் காசு. வேலை யார்கிட்டயும் ஒரு வேலை செய்யணும். கழுத மேய்ச்சாலும் கவர்மெண்ட் கழுத மேய்க்கணும். எவ்வளவு பெரிய மித்து பாருங்க. இது இளைஞர்கள் பெரும் கூட்டம் சார், சக்தி மிகுந்த கூட்டம். தம்பிகளா, இந்த மித்துக்கு நீங்க பயந்துடாதீங்க. நீங்கள் என்ன செய்தாலும் சுயமாக தொழில் செய்தால் தான் இந்த நாட்டில் நீங்க மகிழ்ச்சியா இருக்க முடியுமே ஒழிய யாரிடமும் கைகட்டி உயர்பணி செய்தாலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. நல்லா கவனிச்சுக்கோங்க. என்னதான் உயர் அளவில் சொந்த தொழில் செய்யறவங்களுக்கு உயர் அளவு வித்தியாசங்கயா. பியூரோக்ரேசிங்கிற வார்த்தை இங்கெல்லாம் பெரிய தம்பிகளுக்கு தெரிஞ்சிருக்கும். பியூரோக்ரேசி அந்த ரெட் டேபிசம், அது ஐஏஎஸ்ல இருந்து தாசில்தார் வரைக்கும் நிஜங்கய்யா. ரெட் டேபிஸ், சிவப்பு நாடா தன்மை. நீங்க ஒவ்வொரு ஃபைலும் பாருங்களேன். நீங்க ஒரு ஃபைல் அனுப்புறீங்க சார், ஒரு ஃபைலை ஒரு தாசில்தார்ட்ட அனுப்புனீங்கன்னா உடனே முடிவெடுக்கப்படுகிறதா? இல்லை, பரிசீலிக்கப்படுகிறது,
பரிந்துரைக்கப்படுகிறது, திருப்பி அனுப்பப்படுகிறது, கூடுதல் விளக்கம் கேட்கப்படுகிறது. 10 மாசமா இழுத்தடிப்பாங்க. அதுக்கு பேரே கொரிஸ் போட்டு வந்திருக்குன்னு சொல்றாங்க. குறி போட்டு வந்திருக்கு. ஆடு காணாம போச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணா குட்டி செத்தப்புறம் தீர்ப்பே வரும். யோசிச்சு பாருங்க. ஆனா நண்பர்களே, ஃபைல் அவங்க உயர் அலுவலர்கள் புரட்டுவதெல்லாம் ஃபைல். ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் ஒரு லைஃப் இருக்குன்னு உங்களுக்கு புரியாது. ஒரு லைஃப் என்பதும் ஃபைல் என்பதும் ஒரே 4 எழுத்துக்களில் சொல்லப்படுகிற அனாகிரம். ஐயா ஆங்கிலத்துறை பேராசிரியர். ஃபைல் என்பது FILE, லைஃப் என்பது LIFE. இதுக்கு அனாகிரம். இந்த உயர் அலுவலர்களுக்கு ஒவ்வொரு ஃபைலுக்குள்ளேயும் யாரோ ஒருவன் லைஃப் இருக்குன்னு புரியாத வரைக்கும் உயர் அலுவலர்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. அவங்கள நாடு அருமை அருமை. வாழ்க்கையை புரிந்து கொண்டு ஃபைல் பார்ப்பவர்கள் அவர்களுக்கு நன்மையை செய்வார்கள். வாழ்க்கையை புரிந்து கொள்ளாமல் ஃபைல் பார்ப்பவர்கள் நன்மையை செய்ய முடியாது என்றால் அவர்கள் எப்படி மகிழ்ச்சியை தருவார்கள்? சொந்த தொழில் செய்கிற நாங்கள் தான் மகிழ்ச்சியை நாடெங்கும் தருவோம் என்று தாமரை கண்ணன் சொல்கிறார். கரவொலி எழுப்பி வரவேற்கலாம். ஐயா, இந்த உயர் பணி செய்யறவங்களுக்கு அது ஒரு நோய். அந்த ஆக்குபேஷனல் டிசீஸ் அதுக்கு பேரு. ரிட்டையர்ட் ஆனாலும் அதே கத்தில இருப்பாங்க. ஓ, நம்ம ரிட்டையர்ட் ஆபீஸ் ஒருத்தர் இருந்தார் சார். ரிட்டையர்ட் ஆகி அடுத்த என்ன கழிச்சு மூக்கு கண்ணாடியை காணோம். சரி, மூக்கு கண்ணாடியை பாத்தியா? மூக்கு பார்த்து பொன்னாடி பார்க்கல, எங்களுக்கு தெரியலன்னா பேப்பர் தேர ஆரம்பிச்சாரு. மூக்கு கண்ணாடியை தேடி தர சொல்லி CBIக்கு பரிந்துரைக்கணும் எழுதி வச்சார் சார். போச்சுரா. நேரம் முந்தின நாள் ஆபீஸ் எழுதி பழக்கம். ஏங்க இட்லி சாப்பிட்றீங்களா தோசையான்னு கேட்டா இட்லியா தோசை என்று குழு அமைத்து முடிவெடுக்கப்படுவாரு. யோசிச்சு பாருங்க. இந்த நோய் இந்த உயர் அலுவலருக்கு தீர ரிட்டையர்ட் ஆனாலும் அதுக்கு உண்மை புரியாது. அதனால என்ன சொல்ல வர்றீங்க? இறுதியா பதவியில் இருக்கிற வரைக்கும் அந்த கெத்து இருக்குங்கயா, அப்படியே வெறப்பா வாழ்ந்துருவாங்க. சரி, பதவியும் அதிகாரம் போச்சு ₹1 மதிக்க மாட்டான். என்ன உயர் அலுவலருக்கு தான் பிரச்சனை. நிறைய இருக்கிறாங்க அந்த மாதிரி. எங்க ஊர் தாசில்தார் வீட்டு நாய் செத்து போய் சார், ஊரே போச்சு. தாசி செத்து போனா ஒருத்தரும் வரல. போச்சுரா. அதான் உயர் அலுவலர். ஏன்னா அப்ப தாசில்தார் இருந்தாரு, அதனால போனாங்க. அதுதான் மரியாதை. 21st செஞ்சுரி ஸ்கில்ல சொந்த தொழில் புரிகிற தம்பிகளுக்கு தெரியும், டீம் ஒர்க் மட்டும்தான் ஜெயிக்கும், ஸ்மார்ட் ஒர்க் கூட ஜெயிக்காது. இத சொல்லி தருவர் யார் தெரியுமா? சொந்த தொழில் பண்ணுகிறவர்கள் தான் இத உலகத்துக்கு சொல்லி அவங்க அனுபவத்தின் மூலமா சொல்லி தர்றாங்க. இன்னைக்கு அமெரிக்கால உயர் பதவிகள் இருக்கிற நண்பர்கள் எல்லாம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. ஏன் தெரியுமா? ட்ரம்ப் வந்துட்டாரு. ட்ரம்ப் வந்துட்டா ட்ரம்ல கட்டி அனுப்பிறாரு சார் வெளியூருக்கு. போச்சுரா. ஒரு ட்ரம்ப் வந்தா அமெரிக்காவில் பல லட்சம் பேருக்கு வேலை கிடைக்காம போயிடும்ன்றான். ஆனா பில்கேட்ஸை கேட்டாங்க, உங்கள் நிறுவனங்களை அமெரிக்காவில் இழுத்து மூடினா என்ன செய்வீங்க? நான் சொன்னாரு, என் நிறுவனத்தை அமெரிக்காவில் மூடினா இந்தியாவில் திறப்பேன்னாரு. இந்தியாவில் எனக்கு ஆள் கிடைக்கும். சொந்த தொழில் செய்த பில்கேட்ஸ் சொன்னார் சார். அதனால தான் இந்த மகிழ்ச்சி என்பது எப்போ தெரியுமாங்கயா? ஒரு தெவிட்டி நிலை, சேச்சுரேஷன் லெவல் வரும். அது அந்த சேச்சுரேஷன் லெவலுக்கு யார் வருவா தெரியுமா? சுயமா தொழில் பண்றவங்க வருவாங்க. அரசு ஊழியர்களுக்கோ உயர் அலுவலர்களுக்கோ அந்த சேச்சுரேஷன் வராது, கடைசி வரைக்கும் வேலை இருக்க ஆசைப்படுவாங்க. அதனால தாங்கய்யா மைக்ரோசாஃப்ட் பில்கேட்ஸ் ஒரு டைம்ல அவரே ரிட்டையர்ட் ஆகிட்டு சத்யநாதல்லா கையில் கொடுத்து வெளியே வந்துட்டாரு. சரி, ஏன்? அவர் மகிழ்ச்சியை தேடுறாரு. HCL சிவநாடார் ரோசிநாடார் பொறுப்பு கொடுத்து வெளியே வந்துட்டாரு. ஏன்? அவர் மகிழ்ச்சியை தேடுறாரு. சுய தொழில்காரர்கள், சொந்த தொழில்காரர்கள். டாடா சென்ஸ்ல இறந்து போனார் டாடா, சந்திரசேகர் ஒப்படைச்சு வெளியே வந்தாரு. ஏன்? சந்தோஷம் தேடுறாங்க. கூகுள்ல லாரி பேஜும் செர்கி பிரின் எங்க இருக்காங்கன்னு தெரியாது. அவர்கள் எங்கேயோ ஓய்வு எடுக்காங்க, மியாமிலையோ எங்கேயோ. ஆனா நம்ம சுந்தர் பிச்சை கொடுத்து ஒதுங்கிக்கிட்டாங்க. ஏன்? சுயமாக தொழில் செய்பவர்கள். அவளை ஏன் சார்? ஜோகோ கார்பரேஷனோட நிறுவனர் ஸ்ரீதர் வேம்பு எங்க பள்ளியின் மாணவர். ஓ, நீங்கள் பணியாற்றுவது எந்த பள்ளிக்கூடம்? தாம்பரம் ஜெயகோபால்கருடைய பள்ளியோட மாணவர். அவர் இன்னைக்கு 65,000 கோடி நிகர மதிப்புடைய ஒரு நிறுவனத்தை விட்டுட்டு இன்னைக்கு தென்காசியில மத்தளம்பாறையில் வேஸ்டி கட்டி சைக்கிள் ஓட்டுறாருன்னா மகிழ்ச்சியா இருக்காரு. அதனால 5 பேர்த்த பொறுப்பு கொடுத்து ஒதுங்கினாரு. அதனால சொல்றேன், இந்த உயர் பணியில் இருப்பவர்களுக்கு கடைசி வரைக்கும் மகிழ்ச்சியே கிடைக்காது. சுயமாக தொழில் பண்றவர்கள் ஒரு ஞானி நிலைக்கு வந்துட முடியும். ஏன்னா வாழ்க்கையில் எந்த எண்டையும் பார்த்தவங்க அவங்க சொந்தமா ஆலடி பட்டியான மாதிரி டீ கடை வச்சா கூட மகிழ்ச்சி. நன்றி. அருமை அருமை. மிகப்பெரிய பொறியியல் பட்டம் படிக்க வந்திருப்பவர்கள் கேம்பஸ் இன்டர்வியூலே வேலை கிடைத்து போங்க, வேலையும் பாருங்க, ஆனாலும் ஒரு டீ கடை வச்சா கூட மன நிறைவோடு அந்த தொழிலை செய்யுங்கன்னு சொல்லி சொந்த தொழில் செய்வதிலே தான் சிக்கல் இல்லை, சிரமம் இல்லை, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லை. நினைச்சா திறக்கலாம், இல்லைன்னா நீங்க ஓய்வெடுக்கலாம். மனசே சரியில்லை இன்னைக்கு அப்படின்னா வேலைக்காரங்க போய்த்தே ஆகணும். ஆனால் நீங்க வீட்டில் ஓய்வெடுத்துக்கிறலாம். இந்த சௌகரியமெல்லாம் இருக்கிறது உயர் பணியில் இருக்கிறவங்களை விட சொந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு தான் சொல்லி உலகளாவிய உதாரணத்தை பட்டியலிட்டார்.
சுந்தர் பிச்சைக்கு போனார், HCL சிவநாடாரை தொட்டார், ரோகிணி நாடார் எப்படி அந்த தொழிலை இப்போது முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். லட்சோப லட்சம் படித்த இளைஞர்களுக்கு வேலையை கொடுப்பவர்கள் யார் என்று ஒரு கேள்வி எழுப்பி பார்த்தால் சொந்த தொழிலை கட்டமைத்திருப்பவர்கள் தானே கொடுக்க முடியும் என்றால் அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருப்பார்கள் என்று அந்த அணிக்கான விவாதத்தை வலுவாக வைத்திருக்கிறார் ஆசிரியர் தாமரை கண்ணன். அவருக்கு பதில் சொல்லி உயர் பணியில் இருப்பவர்களே மிகுந்த மகிழ்ச்சியை பெறுகிறார்கள் என்ற அணிக்கு தலைமை தாங்கி விவாதத்தை செய்திட சென்னை ஜெயின் அறிவியல் கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறதுன்னு சொல்லி ஒரு பழமொழி சொல்லுவாங்க. ஆமா, அது மாதிரி 3 பேருமே வாத்தியாரு, 2 பேர் வாத்தியாரு. ஒருத்தர் பள்ளியின் HM, இன்னொருத்தர் இந்த கல்லூரியில செந்தில்குமார் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி வேற, பேராசிரியர் மற்றும் தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி. ஏங்க பாக்குறது உயர் பணி, பேசுறது சொந்த தொழிலா? எங்க வந்து பேசுறீங்க? என் தங்கச்சி பவித்ரா நான் கட்டாயம் TNPSC பாஸ் பண்ணணும்னு குரூப் 1 படிச்சுட்டு இருக்கு. படிக்கிறது குரூப் 1, பேச வந்திருக்கிறது சொந்த தொழிலா? என் தம்பி தங்கைகளுக்கு, என் மாணவர்களிடம் உண்மையை உங்களால் பேச முடிஞ்சதா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க SA பொறியியல் கல்லூரிய அவர் வந்து ஏதோ பேசிட்டு போறாரு. தாமரை கண்ணன் கேம்பஸ் இன்டர்வியூ. என் அன்பு தாமரை கண்ணன் அவர்களே, உங்களுக்கு இந்த மேடையில் ஒன்றை சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சென்ற ஆண்டு 90% கேம்பஸிலே வெற்றி பெற்ற கல்லூரி SA. அருமை அருமை. இந்த ஆண்டும் அதே வெற்றியை எங்கள் மாணவர்கள் பெறுவார்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அந்த அற்புதமான இளைஞர்களிடம் உண்மையை பேச வந்திருக்கிறேன் நடுவர். அதனால முதல்ல நான் ஆசிரியர் பணியவே சொல்லிடுறேன். என் மாணவர்களை ஒரு டாக்டர் ஆக்கி, ஒரு என்ஜினியர் ஆக்கி, ஒரு IAS ஆக்கி, ஒரு IPS ஆக்கி அவர்களை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு போக வேண்டும் என்று கற்பிக்கக்கூடிய உயர்ந்த ஆசிரியர் பணியை நான் நேசித்து பெற்றவன். நடுவர் அவர்களே, என் பையன் இப்பதான் போன் பண்ணானுங்க 5 பேரு. ஐயா நான் IAS பாஸ் பண்ணிட்டேன்யா, ஐயா எனக்கு இந்த ரேங்க் வந்துருச்சுங்கன்னு முந்தா நாள் போன் பண்ணான் என் மாணவன். எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்டதாய் என்று வள்ளுவன் சொன்னானே, அந்த குழந்தைகளை, இந்த குழந்தைகளை பெற்ற அம்மா மட்டும் இல்லை தாய். நடுவர் அவர்களே, கற்றுத்தரக்கூடிய ஆசிரியர்களும் தாய்கள் தான். எங்கள் வயிறு நிறைஞ்சது. என் பிள்ளைங்க உயர்ந்த பணிக்கு போயிட்டானே, இந்த நாட்டுக்கு நல்லது செய்வானேன்னு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்தோம். நீங்க இவர் சொன்னாரு எங்கிட்ட வந்து தொழில் செய்யறவங்கிட்ட வேலை கேட்கணும்னா, நடுவர் அவர்களே நீங்கள் தொழில் செய்ய வேண்டும் என்றாலே அப்ளிகேஷன் தூக்கிட்டு எங்க IAS ஆபீஸ்க்கு போகணுங்கிறத மறந்துட்டீங்களா? அனுமதி இல்லாம பண்ணிருவீங்களா? என்ன எல்லாத்துக்கும் பேசிக்கிட்டே இருக்கீங்க. நாளைய உலகை ஆள போகின்றான் நடுவர்களே. IAS சாதாரணமானது இல்ல. ஒரு மாவட்ட ஆட்சியாளர் ஒரு மாவட்டத்தை ஆட்சி நடத்தக்கூடிய அதிகாரம் படைத்தவன். அந்த மாவட்டத்தில் உள்ள அத்தனை தொழிலுக்கும் அவன் போட்ட பச்சை தாங்க காரணம். அது பெருசா? அது மகிழ்ச்சியா? சொந்த தொழில் மகிழ்ச்சியான்னு கேக்குறீங்க? அப்ப உயர் பணியில் இருப்பது மகிழ்ச்சி தருமா? சொந்த பணியிலே செல்வது மகிழ்ச்சி. சொந்த பணி, சொந்த தொழில் செய்கிறவர்கள் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், நாங்க ஒத்துக்கிறோம். சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களா என்று இந்த மன்றத்தில் கேள்விக்குறி வைக்கிறேன். சுய தொழில் செய்கிறவங்களா? நடுவர்களே, 1ஆம் தேதி சம்பளம் போடணும். எங்களுக்கு தொழிற்சாலையில் வேலை செய்கிறவங்களுக்கு அந்த நல்ல தொழிலதிபர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எங்கிட்டாவது காசு பத்தலைன்னா கடனை வாங்கி உடனே வாங்கி அக்கா தங்கச்சி நகையை அடவு வச்சாவது 1ஆம் தேதி சம்பளத்தை போடுவாங்க. நடுவர்களே, நல்ல தொழிற்சாலையை நடத்தக்கூடியவர்கள் நாங்கள் பெருமைதான் அவங்கள மதிக்கிறோம். ஆனா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க படுற கஷ்டத்தையும் நம்ம நினைக்காம இருக்க முடியாது. அது மகிழ்ச்சியா? கோடி கோடியா சம்பாதிக்கணும்னு ஓடி ஓடி அல்லல் படுறீங்களேயா, நிகழ்கால வாழ்க்கையை தொலைச்சிடுறீங்களேன்னு சொல்றோம். நிகழ்கால வாழ்க்கையிலே நீங்கள் எவ்வளவு இழக்கிறீர்கள் என்று உங்களுக்கு தெரியும். நீங்க சொன்ன அந்த பெரியவர்களுடைய
உயர் தொழில் செய்யக்கூடியவர்களுடைய இளமையை அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சியற்று தொலைத்தார்கள் என்று நீங்கள் சீதர் வேம்பியிடம் கேளுங்கள் சொல்லுவார் அவர். அல்லது பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கேட்டார், ஐயா எல்லாத்தையும் மூடிட்டு போனேன், ஒன்றுமே முடியல, என் மனைவியின் ஒட்டுமொத்த சொத்தையும் விட்டு கொண்டு வந்து கொடுத்தார் என்று ஒருவர் பகிரங்கமாக தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுத்தார். அது மகிழ்ச்சியா? மகிழ்ச்சி எங்க இருக்கு? கட்டந்தரையில் ஒரு துண்டை வெறுத்தேன், தூக்கம் நன்று வந்ததே, அது அந்த காலமே. ஆஹா, இன்னைக்கு கொட்டி கிடக்க தூக்கம் இல்ல. எப்ப ஐடி ரைடு வரணும்னு தெரியல. நடுவர் அவர்களே, இன்றைக்கு நான் தொழிலதிபர்கள் பலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். தொழிலதிபர்கள் பணத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். நடுவர் அவர்களே, ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். எல்லா இடத்துலையும் ஸ்டாக் மார்க்கெட், தங்கம் ஸ்டாக்கு, ஏலக்காய் ஸ்டாக்கு, மிளகு ஸ்டாக்கு. இன்னைக்கு விற்கிற விலையை விட நாளைக்கு அதிகமாக வித்துருமா? எல்லாத்தையும் ஸ்டாக் வைக்கிறாங்க. எனக்கு எங்க அப்பத்தா முத்தம்மா தான் ஞாபகம் வந்தா. எங்க அப்பத்தா சொல்லுவாங்க, டேய் புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும், பூதம் அடிச்சாலும் அடிக்கும்டான். புதையல் கிடைச்சாலும் கிடைக்கும், பூதம் அடிச்சாலும் அடைக்கும். நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடிய தொழிலிலே புதையல் கிடைத்தாலும் கிடைக்கும், அல்லது பூதம் அடித்தாலும் அடிக்கும். பணத்து பின்னால நாங்க ஓட மாட்டோம். பணத்து பின்னால நாங்க ஓட மாட்டோம் சார். பணம் எங்க பின்னால ஓடி வரும். பணம் உயர் பணியில் இருப்பவங்களை தேடி பணம் வரும்ங்கிறீங்க. பணம் ஓடி வரும். நடுவர் அவர்களே, 30ஆம் தேதி சாயந்தரம் தொண்டனாயின்னு ஒரு சத்தத்தோட வரும். சொகுசா. அதனாலதான் நீங்க எல்லாம் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க. எஸ்எம்எஸ்ல வந்து விழுகும், அக்கவுண்ட்ல 2,45,000 ரூபாய் விழுந்துருச்சுடான்னு பேராசிரியருக்குரிய சம்பளம் 2,47,000 பெருமையா சொல்றாரு பாருங்க. ஒரு உழைப்பாளி தொழிலாளி உடனே இதை பெற்ற முடியுமா? நீங்க சொல்ல முடியுமா வெளியில? அதனாலதாங்க ஆனந்தமா பேசுறீங்க, மகிழ்ச்சியா பேசுறீங்க, கொஞ்சம் பூரிப்பாவும் இருக்கிறீங்க. ஆளு சும்மா கிடையாதுல. நாங்க வெளிப்படையானவர்கள் நடுவர்களே. இன்னைக்கு என்னன்னா, எங்களுக்கு இந்த இளைஞர் முன்னால பேசுறது கொஞ்சம் பயமா இருக்கு. என்ன பயம்? எங்க இளைஞர்கள் சிலர் சீக்கிரம் பணக்காரனாகணும், சீக்கிரம் பணக்காரனாகணும்னு தாமரை கண்ணன் ஐயா மாதிரி அவசர அவசரமா பேசுறவங்க பேச்ச நடித்து தவறான தொழில் செய்ய ஆரம்பித்து விடுகிறார்கள். ஏதாவது ஒரு குறுக்கு வழியிலே பணம் கிடைத்து விடும் என்று தவறான தொழில்களை செய்வதற்கு ஒரு கூட்டத்தோடு சேர்கிற அந்த நிலைமை வந்துருச்சு. மாட்டிக்கிறாங்க நடுவர்கள். இது மகிழ்ச்சியா? ஆறை பத்தி பேசுறாரு. ஆறு, எங்கள் ஆறுகள் கெமிக்கல் நீரை கலந்தவர்கள். நீங்கள் அதை பேசுவதற்கு உங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் ஆறுகளில் கெமிக்கல் நீர் ஓடுதுங்க. யார் விட்டது? இல்ல, அப்படி தொழிற்சாலையை தொடங்குவதற்கு அனுமதியை தந்த பச்சமை உங்கள் உயர்பணிக்காரர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். நடுவர் அவர்களே, நாங்கள் தொழிற்சாலையை தொடங்குவதற்கு தந்தோம், ஆற்றிலே கலப்பதற்கு அல்ல. அது சட்டத்திற்கு புறம்பானது. இல்ல, உங்களை போல சுற்றுச்சூழல் கட்டுப்பாட்டு அதிகாரி உயர்பணியில் இருப்பார் அல்லவா, அவர் கவனித்திருக்க வேண்டும் அல்லவா? அதை செய்யலையே. பார்த்தோம், அதான் பூடு போட்டு எல்லாருக்கும் விஷயத்தை சொல்லியிருப்பான். இன்னொன்னு, இந்த சொந்த தொழில் செய்யறவங்க மேல அக்கறைப்பட்டு ஒரு விஷயத்தை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. அவர் ஏதோ லீவ் கேட்கறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாரு. ஆமா, விடுமுறை எடுக்கிறதுனா ரொம்ப கஷ்டம்னு சொன்னாரு. நம்பாதீங்க. உங்க வாத்தியார்கள்ட்ட கேட்டு பாருங்க, விடுமுறை எடுப்பது கஷ்டமான்னு. நடுவர் அவர்களே, நான் கேட்கிறேன், இந்த சொந்த தொழில் செய்யறவங்கள, ஏங்க ஒரு நல்லது கெட்டதுன்னா உங்களால லீவ் போட்டு வர முடியுமா? ஒரு மாஸ்டர் லீவு போட்டா புரோட்டா கடைக்கு பூட்டு போடணுங்க. அதான் நிலை. நடுவர்களே, இன்றைக்கு எல்லா வணிகத்திலும் பணி செய்யக்கூடியவர்கள் தமிழ்நாட்டில் என் அன்பு வணக்கத்தின் நண்பர்களாக போய்விட்டார்கள். எல்லா வணிகத்திலும் எல்லா இடங்களிலும் நீக்கமர நிறைந்திருக்கிறார்கள். எல்லாருமே உங்களை மாதிரி உயர் பணிதான் வேணும்னு ஒயிட் காலர்ஸ் ஜாப் கேட்டா அப்ப உழைக்கிறதுக்கு யாரு இருக்கா? ஒருவேளை அவங்க எல்லாம் ஒட்டு மொத்தமா தமிழ்நாட்டை விட்டுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க என்ன செய்வீங்கிறது தான் என்னுடைய கேள்வி. அவங்க எல்லாம் இல்லைன்னா யாரை வச்சு வேலை பார்க்க போறீங்க? தொழில் பண்றவங்க. நாங்க அப்படி இல்லைங்க. எங்களுக்கு சிஎல் இருக்கு, இஎல் இருக்கு, எம்எல் இருக்கு. எமர்ஜென்சியா இருந்தா ஒரு ஃபோன் பண்ணி பிரின்சிபால்கிட்ட சொல்லிட்டு, ஐயா அவசரம் விடுமுறை கொடுங்கன்னு ஐயாட்ட கேட்டு விட்டு போவோம். இல்ல நடுவர்களே, இன்னைக்கு தொழில் செய்து சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அண்ணன மாதிரி நிறைய அண்ணாச்சிகள்லாம் நீங்க பேரெல்லாம் சொன்னீங்க. தொழில் செய்து சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். தொழில் செய்து சிலர் சிலர் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். நாங்க மறுக்கல. ஆனா எல்லோரும் வெற்றி பெறவில்லை என்பதை நீங்க ஒத்துக்கணும். சிலர் வாடுகிறார்கள் இல்லையா? தொழில் செய்வதற்கு கடன் கிடைக்காமல் வங்கிகளில் தேடுகிறார்கள் இல்லையா?
சிலர் வாடுகிறார்கள் இல்லையா, ஆஹா, அவங்களையும் நம்ம கணக்கில் சேர்க்கணும் இல்லையா? நான் சொல்றேன், நல்லா விளம்பரங்கள் செய்யாத பல சொந்த தொழில்கள் நலிந்து போய்விட்டன. உங்களால் மறுக்க முடியுமா? பொய்யான விளம்பரங்களால் பொய்யான பொருட்கள் சந்தைக்கு வருகின்றன. நீங்கள் மறுக்க முடியுமா? இது சமூகத்துக்கு நல்லதா? இந்த சமூகம் மகிழ்ச்சியா இருக்குமா? நடுவர் அவர்களே, நான் தொழில் செய்பவர்களை பார்த்து கேட்கிறேன், ஏங்க என்னைக்காவது சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போய் அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமன் மச்சான் பொண்டாட்டி பிள்ளைன்னு மகிழ்ச்சியா இருந்திருக்கீங்களாங்க? ராத்திரி 11 மணி வரைக்கும் தொழிற்சாலையிலையும் கடையிலையும் இருந்துட்டு போய் தூங்கிட்டு காலையில திரும்ப 4 மணிக்கு எந்திரிச்சு தொழிலுக்கு தானங்க போறீங்க. குடும்பத்தோட எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க கேட்கிறார் பேராசிரியர். பண்டிகைகளை குடும்பத்தோடு கொண்டாடி இருக்கீங்களா? உங்களுக்கு பணம் முக்கியங்க. அந்த பிஞ்சு குழந்தைகள் அப்பா வரமாட்டாரா என்று வேட்டை போடாமல் தூங்கி கொண்டிருக்குமே, அதற்கு என்ன நியாயம் கற்பிக்க போகிறீர்கள் நீங்கள்? இவர் கேட்டாரு பாரதியை பற்றி. பாரதி மகிழ்ச்சியோட இருந்தானா? எப்படியா? வாடகை வீடு, பொண்டாட்டிக்கு சாப்பாட்டுக்கு அரிசி வாங்கி தரல, மக கல்யாணத்துக்கு போக முடியல, அழுதான். செத்த போது 10 பேர் போயிருந்தாங்க. செத்த பணம் கூட பாரதிக்கு மகிழ்ச்சியை தந்திருக்காது. பாரதி மகிழ்ச்சியோடு வாழ்ந்தான் என்ற ஒரு பிழையான வாதத்தை வைத்திருக்கிறீர்கள். திரும்ப பெறுங்கள். நான் இப்படி சொல்லி நிறைவு செய்கின்றேன். சொந்த தொழிலிலே சிலர் மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள், பலர் மகிழ்ச்சியற்று வாழ்கிறார்கள். உயர்ந்த பணியிலே எல்லோருமே மகிழ்ச்சியாக வாழ்கிறார்கள். தவறு செய்யக்கூடிய சிலர் மகிழ்ச்சியற்று போகலாம். நான் தவறு செய்யக்கூடிய தொழிலாளிகளையோ தவறு செய்யக்கூடிய உயர் பணியாளர்களையோ கணக்கிலே எடுத்துக்கொள்ளவில்லை. நேர்மையான உயர் தொழிலாளிகளையும் நேர்மையான உயர் பணியாளர்களையும் நேர்மையானவர்களை மட்டுமே எடுத்து பேசுகிறேன். நேர்மையான உயர் தொழிலில் சிலர் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், பலர் மகிழ்ச்சியற்று இருக்கிறார்கள். நேர்மையான உயர் பணியில் நாங்கள் எல்லோருமே மகிழ்ச்சியாக இருக்கிறோம் என்று சொல்லி அருமையான வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆக தொழிலிலே இருக்கிற மகிழ்ச்சியை விட உயர் பணியிலே இருக்கிற மகிழ்ச்சி தான் பெரிது என்பதை உணர்வு பூர்வமாக இங்கே விவாதத்தில் பதிவு செய்தார். தொழில் செய்பவனுக்கு இருக்கிற லட்சோப லட்சம் சிரமம் உயர் பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு சில சிரமம். அதிலே மகிழ்ச்சி கூடுதலா, இதிலே மகிழ்ச்சி கூடுதலா? நீங்கள் பாரதியை மகிழ்வோடு பாடினான் ஆடினான், இந்த சமூகம் சுதந்திரம் பெற வேண்டும் என்பதற்காக எழுச்சியோடு பாடியதை ஏற்றுக்கொள்ளலாம். அவன் வீட்டில் மகிழ்ச்சி இருந்ததா என்று ஒரு கேள்வியை எதிரணிக்கு வைத்து பாரதி மகிழ்ச்சியோடு இருந்தான் என்று சொன்னதை திரும்ப பெறுங்கள் என்று வேறு ஒரு கோரிக்கை வைத்திருக்கிறார். இந்த பட்டிமன்றம் என்ற நீதிமன்றத்திலே அவருக்கு பதில் சொல்ல வருகிற அடுத்த வழக்கறிஞர் யார் தெரியுமா? சகுந்தலா அம்மாள் பொறியியல் கல்லூரியினுடைய பேராசிரியர், தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி, முனைவர் பெருமைக்குரிய செந்தில்குமார் வருகிறார். வாருங்கள், தக்க பதிலை தாருங்கள். செம்மொழியே, செந்தமிழே, பைந்தமிழே, தீந்தமிழே, என் தாய் கொடுத்த தமிழே, உன்னை தலை வணங்கி இந்த அவையிலே வீற்றிருக்கின்ற நடுவர் உள்ளிட்ட கல்லூரியினுடைய நிர்வாகிகள் உள்ளிட்ட அனைவருக்கும் எனது சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, இந்த கல்லூரியை SA பொறியியல் கல்லூரியை நிறுவிய நிறுவன தலைவர் தெய்வ திரு டி சுதர்சனம் அவர்களுடைய நல்லாசியுடன் எனது உரையை தொடங்குகின்றேன். அருமை. முதற்கண் எனக்கு இந்த நல்ல வாய்ப்பை தந்த நடுவர் அவர்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய SA பொறியியல் கல்லூரியினுடைய நிர்வாகிகள் அனைவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நடுவர் அவர்களே, எது மற்றற்ற மகிழ்ச்சி, எது நமக்கு மகிழ்ச்சியை தரும்? எனது எதிரணியிலே பேசிய முனைவர் ஈஸ்வரன் அவர்கள் லட்ச லட்சமாக சம்பாதிப்பதாக சொல்கின்றார். அவர் சம்பாதித்து அதை அவருடைய இல்லத்திற்கு எடுத்து சென்று அவருடைய குடும்பம் நன்றாக சந்தோஷமாக வாழ்வதற்கு பயன்படுத்துகின்றார். அது மகிழ்ச்சியா? அல்லது ஒரு தொழில் தொடங்கி தான் மட்டும் அல்லாமல் மற்றவர்களுடைய குடும்பத்தையும் வாழ வைத்து சந்தோஷப்படுத்துகின்ற மகிழ்ச்சி மற்றற்ற மகிழ்ச்சியா? அருமை அருமை, சரியான பதில். லட்ச லட்சமாக வீட்டுக்கு எடுத்து செல்லுகின்றாராம். தொழில் செய்பவர்கள்
தான் மட்டும் வாழ வேண்டும், சம்பாதிக்க வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று என்றுமே நினைப்பதில்லை. அவர்கள் மற்ற குடும்பங்களுக்கும் மற்றவர்களுக்கும் வாழ்க்கையை கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அதில்தான் மற்றற்ற மகிழ்ச்சி இருக்கிறது. நடுவர் அவர்களே, சிறப்பு. பண்டைய கால வாழ்க்கை முறை எடுத்து பாருங்கள். சங்க இலக்கியங்கள் தொழிலைத்தான் பெரிதும் போற்றி பாராட்டி கருத்துக்களை பதிவிட்டிருக்கிறார்கள். ஏன் பாரதி கூட எந்திரங்கள், ஆயுதம் செய்வோம், கல்வி சாலைகள் வைப்போம் என்று பாடியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இரும்பை காய்ச்சி உருக்கிடுவீரே, எந்திரங்கள் செய்திடுவீரே, கரும்பை சாறு பிழிந்திடுவீரே, கடலில் மூழ்கி நன் முத்தெடுத்திடுவீரே, அரும்பும் வேர்வை உதிர்த்து புவி மேல் 1000 தொழில் செய்திடுவீரே. அருமை அருமை. தொழிலைத்தான் முன்னிறுத்தி பாடியிருக்கின்றார். ஆதாரம் சக்தி என்றே அருமறைகள் கூறும், யாதேனும் தொழில் செய்வோம் யாதும் அவள் தொழிலாம் என்று தொழிலை வாழ வைத்தவன் பாரதி. ஆம், அப்படிப்பட்ட சுதந்திர போராட்ட வீரர்களிலிருந்து, பண்டைய காலத்தில் இருந்து தொழில் செய்வதுதான் சந்தோஷமாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. பணி என்பதெல்லாம் தற்போது ஏற்படுத்தப்பட்டது. ஐயா, உங்களிடம் ஒரு கேள்வியை கேட்கின்றேன், கேளுங்க. உலக அளவிலே, ஏன் இந்திய அளவிலே எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறார்கள்? அதில் உயர்பணி செய்து எத்தனை பேர் இருக்கின்றார்கள்? உலக அளவிலே, இந்திய அளவிலே எத்தனை பணக்காரர்கள் இருக்கிறாங்க, எத்தனை உயர் பணியில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள்னா எந்த எண்ணிக்கை கூடுதலா இருக்கும்னு சொல்றீங்க? எத்தனையோ பேர் இருந்தாலும் உயர் பணி செய்பவர்கள் ஒரு சில பேர் தான் இருப்பார்கள் ஐயா. மீதமுள்ள அனைவருமே ஏதோ ஒரு தொழில் செய்து தன்னை நிரூபித்து இந்த உலகத்திற்கு நிரூபித்தவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களில் பில் கேட்ஸ் சொல்கிறார், தனது அனுபவத்தை வைத்து சொல்கிறார், நீ ஏழையாய் பிறப்பதில் தவறில்லை, ஆனால் ஏழையாய் மடிவதில் தான் தவறு. அப்படி என்றால் இது சாதாரண வார்த்தை அல்ல. உன்னால் ஒரு தொழில் செய்து உன் வாழ்க்கையை மட்டுமல்லாது இங்கு இருக்கின்றவர்களுடைய வாழ்க்கையை முன்னேற்ற முடியும் என்பதை நிரூபித்து காட்டி தனது அனுபவத்தை இங்கே சொல்லி இருக்கின்றார். அது மட்டுமல்ல, வாரன் பஃபெட் அவர்கள் சொல்கின்றார், நீ உறங்கிக் கொண்டிருக்கும் வேளையிலே கூட உனக்கு வருமானம் ஈட்டப்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அப்படி என்றால் பணி செய்பவர்கள் தான் செய்கின்ற பணி நேரத்திற்கான சம்பளத்தை மட்டும்தான் பெறுகிறார்கள். ஆனால் தொழில் செய்பவர்கள் தான் செய்கின்ற தொழில் நேரத்தையும் தாண்டி தங்களால் சம்பாதிக்க முடியும் என்று நிரூபித்து காட்டியிருக்கின்றார்கள். அப்படித்தான் நம் தமிழகத்திலே கூட இப்பொழுது எடுத்துக்கொண்டிருக்கிறீர்களானால் தனது தொழிலை ரசித்து ருசித்து செய்கிறவர்கள் எல்லாம் இருக்கின்றார்கள். ஆம், யூடியூப்ல பார்த்தீங்கன்னா நடுவர் அவர்களே, ஒரு சில பேர் இந்த ஹோட்டலா போய் விதவிதமா சாப்பிட்டு அதை வீடியோ எடுத்து யூடியூப்ல போடுறாங்க. அது மூலியமா சம்பாதிக்கிறாங்க. உட்கார்ந்துகிட்டே சம்பாதிக்கிறாங்க, தூங்கிக்கிட்டே சம்பாதிக்கிறாங்க. இந்த தொழிலை ரசித்து ருசித்து செய்யறாங்கன்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? ஆமா. அதை இந்த எஸ்ஏ பொறியியல் கல்லூரியில் சாப்பிட போனோம் பாருங்க, விருந்தோம்பல் கொடுத்தாங்க பாருங்க. அங்க அந்த சாப்பாட்டில் அந்த ருசியை பார்த்தோம்ங்க. காலையில சிற்றுண்டி தேனமுதாக இருந்தது, மதிய உணவு நல் விருந்தாக இருந்தது. வீட்டில் சாப்பிட்ற உணர்வை இந்த கல்லூரியில் பெற்றோம்னா அங்கே தொழில் செய்யக்கூடியவர்கள், உணவு தயாரிப்பவர்கள் சரியாக செய்கிறார்கள் என்று பொருள். நடுவர் அவர்களே, உயர் தொழில் உயர் பணி என்று சொல்லுகின்றார்கள். அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எல்லோருக்கும் தெரிந்தவர் தான். அமெரிக்காவிலே உயர்ந்த பணி, மிக உயர்ந்த பணி ஜனாதிபதி பதவி. அங்கே எலான் மஸ்க் அவர்களும் இருக்கின்றார். நீங்களே கூறுங்கள், யார் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்று? பதவியில் இருக்கிற ட்ரம்ப் மகிழ்ச்சியா இருக்கிறாரா? தொழில் செய்கின்ற எலான் மஸ்க் அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றாரா? தொழில் செய்பவரை தழுவிதான் அங்கே அரசே போய்கொண்டிருக்கிறது. நடுவர் அவர்களே, தொழில்ல நஷ்டம் வரும்னு சொல்றாங்க. தொழில்ல நஷ்டம் வரத்தான் செய்யும். வாழ்க்கைனா ஏற்ற இறக்கம் இருக்கத்தான் செய்யும். அது தொழில் மட்டுமல்ல, பணியிலேயும் கூட இருக்கத்தான் செய்யும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் நாம் அதை எப்படி எதிர்கொள்கின்றோம் என்பதுதான் முக்கியம். தட்டு தடுமாறி தடமாறி இடமாறி விழுவதில் தவறில்லை, ஆனால் எழுந்திருக்க மனம் இல்லாதது தான் தவறு. ஆக
இந்த இடத்திலே அப்படி எழுந்திருக்க மனமில்லாமல் இருப்பவர்களுக்காக ஒரு சில வசனத்தை இங்கே நான் நினைவு கூற விரும்புகின்றேன். சொல்லுங்க. என்னோட வாழ்க்கையில ஒவ்வொரு மணியும், ஒவ்வொரு நிமிடமும், ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா. இந்த உலகமே நீ தோத்துட்டேன்னு சொன்னாலும் நானா ஒத்துக்கிற வரைக்கும், கடைசி வரைக்கும், இறுதி வரைக்கும் போராடுவேன்னு விடாமுயற்சியை சொல்றான் பாருங்க. அப்படி எழுந்து வரணும் ஐயா. தொழிலில் நஷ்டம் வரத்தான் செய்யும், ஆனா அதை எப்படி எதிர்கொள்றோங்கிறது தான் இருக்கு. இயற்கையாகவே தொழில் செய்பவர்களுக்கு ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும், அவர்களுக்கு ஒரு அசாத்தியமான தன்னம்பிக்கை இருக்கும், தைரியம் இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும், எந்த ஒரு பிரச்சனையையும் எதிர்கொள்ற துணிச்சல் இருக்கும் நடுவர் அவர்களே. அப்படிப்பட்டவர்கள் தான் தொழில் செய்கிறார்கள். ஆனால் பணி செய்பவர்களுக்கு பணிவு இல்லை என்றால் அங்கு வேலையே இல்லை. பணிவு இல்லைன்னா போச்சு, பதவி கிடையாது. ஆக தொழில் செய்பவர்கள் தான் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள். நடுவர் அவர்களே, உதாரணமா இந்த பணி செய்கிறவங்கள்ட்ட கடவுள் திடீர்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். திடீர்னு உன்னுடைய வாழ்நாள் இன்னும் ஓரிரு தினத்தில் முடிய போகிறது என்று சொன்னால் அடுத்த நாள் அவன் வேலைக்கு போவான்னு நினைக்கிறீங்க? அப்புறம் போக மாட்டாரா? சார், வாழ்நாளே முடிய போது, இனிமே வேலைக்கு போய் என்ன பண்ண போறோம்? ஏன் கடைசி நேரத்தில் கூட போய் அந்த பட்டா கிடைக்காதவங்களுக்கெல்லாம் பட்டா கொடுத்து ஒரு நல்ல பேரோட நான் சாகிறேன்னு உயர் பணியில் இருக்கிறவர் நினைக்க கூடாதா? நிச்சயமாக நினைக்க மாட்டார். அவர் வாழ்நாள் ஒரு நாள் தான் இருக்கு, 2 நாள் தான் என்று துடித்துக் கொண்டிருப்பார். ஆனால் ஒரு தொழில் செய்பவர்கள், அவருக்கு முன்னால கடவுள் தோன்றிட்டா இதே வார்த்தையை அவங்கிட்ட சொன்னா இவர் என்ன முடிவெடுப்பாரு? சொன்னால் அந்த தொழில் செய்பவர்கள் தன் வாழ்நாள் முடியும் நேரத்தில் இந்த தொழிலை தொடர்ந்து செய்வதற்கு யாரிடம் ஒப்படைக்க வேண்டும், பொறுப்பாக இதை யார் செய்வார்கள் என்று அனுமானித்து அதை அவர்களிடம் ஒப்படைக்கத்தான் அந்த இதயம் துடித்துக் கொண்டிருக்கும். அருமை அருமை, அழகான விவாதம், அழகான விவாதம். அப்படி ஒரு சூழ்நிலையிலே இந்த கல்லூரியை நிறுவிய நிறுவன தலைவர் எங்களை விட்டு மறைந்து சென்ற போது அவரது சகோதரர்களும் அவரது வாரிசுகளும் இந்த கல்லூரியை எடுத்து நடத்தி அதை நன்றாக செயல்படுத்தி 27 ஆண்டுகளாக இந்த கல்லூரியை திறம்பட நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் பல கல்வி நிறுவனங்களை உருவாக்கி இருக்கிறார்கள் என்றால் அது சொந்த தொழில் செய்வர்களால் மட்டும்தான் முடியும். அருமை அருமை. சொந்த தொழில் செய்பவர்களால் மட்டும்தான் நடுவர் அவர்களே சந்தோஷமாக வாழ்க்கையை நடத்த முடியும். நிறைவாக சொல்லி முடிங்க. மக்கள் தொகை பிரச்சனை வந்தது நடுவர் அவர்களே. இந்தியா மக்கள் தொகை குறைக்க பாடுபட்டது. ஆனால் சீனா அந்த மக்கள் தொகையை பயன்படுத்தி தொழிலை முன்னிறுத்தி தன் நாட்டை முன்னெடுத்து கொண்டது. அதே போல பரப்பளவிலே சிறிய நாடான ஜப்பான் அந்த தொழில் முனைவதனால் மட்டுமே உலக அளவிலே பெரும் பேறு பெற்றது. ஆக தொழில் செய்வதனால் தான் மட்டுமல்ல நாட்டையுமே முன்னேற்ற முடியும் என்பது நிறுவனமாகிறது. ஐயா, ஒரு சொந்த தொழில் செய்யணும்னா உங்களுக்கெல்லாம் சாதாரணமா ஒரு மொழி இருந்தாலே போதும், தாய்மொழி இருந்தாலே போதும். ஆனா இனி நீங்க பணி செய்யணும் என்றால், இனி நீங்கள் உயர் பணி செய்ய வேண்டும் என்றால் மும்மொழி தேவைப்படுகிறது நடுவர் அவர்களே. சற்று எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இல்ல, தமிழகத்தில் அப்படிப்பட்ட ஒரு நிலை வராது என்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. ஐயா, எதிரணியில பேசும்போது சொன்னாரு, மாவட்ட ஆட்சியாளரை பற்றி சொன்னாரு, கோடியா சம்பாதிக்கிறத பத்தி சொன்னாரு. சமீபத்தில் நடந்த பூகம்பம் இருக்கிறதே, சமீபத்தில் அண்டை நாட்டிலே நடந்த பூகம்ப அதிர்வு கூட ஒரு சில மணித்துளிகள் தான் நீடித்தது. ஆனால் சில தினங்களுக்கு முன்பு நடந்த தீவிரவாத தாக்குதல், ஜம்மு காஷ்மீர் மாநிலத்திலே பகல்காம் என்ற இடத்திலே நடந்த தீவிரவாத தாக்குதலால் இந்தியாவே அதிர்ந்து கொண்டிருக்கிறது. எந்த மாவட்ட ஆட்சி தலைவர் நிம்மதியாக தூங்குகிறார் என்று சொல்லுங்கள் பார்க்கலாம். சபாஸ். உயர் பணியில் இருப்பவர்களுக்கு எப்போது என்ன பிரச்சனை வரும், எங்க சண்டை போடுவான், எங்க கலவரம் வரும், எந்த நேரம் ராத்திரி நம்மளை டியூட்டி பார்க்க போக சொல்லுவாங்கன்னு காவல்துறையில் இருந்து எந்த துறையாக இருந்தாலும் நிம்மதி இல்லாமல் இருக்கிறார்களே, அதுவா மகிழ்ச்சி? சொந்த தொழிலிலே பிறரை வாழ வைத்து தானும் மகிழ்ந்து கொண்டிருக்கிற இவர்களிடம் இருப்பது மகிழ்ச்சி இல்லையா? கேட்கிறார் பேராசிரியர் செந்தில்குமார். அழகான விவாதத்தை தருகிறார்.
ஆராய்ச்சியாளர்களாகட்டும், அறிவியல் தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற செயற்கை நுண்ணறிவாக இருக்கட்டும், விர்ச்சுவல் ரியாலிட்டி என்று சொல்லப்படுகின்ற தொழில்நுட்பமாக இருக்கட்டும், எப்படிப்பட்ட தொழில்நுட்பமாக இருந்தாலும் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். ஆனால் அவை அனைத்தையும் முன்னிறுத்துவது தொழில் செய்பவர்களே என்ற எனது வாதத்தை வைத்து எனது வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பேராசிரியர் முனைவர் செந்தில்குமார் அவர்கள் ஆங்கிலத்துறையினுடைய பேராசிரியர். அவருடைய பேச்சிலே அழகு தமிழ் கோலோச்சியதை பார்த்து அசந்து போனேன். இந்த அவனி மாடசாமி SA பொறியியல் கல்லூரியிலே ஆங்கிலத்தை கற்றுக் கொடுக்கிற ஒரு பேராசிரியரால் இப்படி அழகாக பேச முடியும் என்பதை கல்லூரியின் ஆலோசகர் சாலிவாகனன் ஐயா அவர்களும் முதல்வர் ராமச்சந்திரன் ஐயா அவர்களும் என் கவனத்திற்கு கொண்டு போது நான் ஒரு அச்சப்பட்டே அவரை மேடை ஏற்றினேன். ஆனால் அச்சம் கொள்ள தேவையில்லை. அவரால் அழகான விவாதம் அந்த அணியை வெற்றியை நோக்கி திருப்பி இருக்கிற ஒரு தந்திரத்தை தந்திருக்கிறது. அழகாக பேசியவருக்கு நம்முடைய பாராட்டை சொல்லி, வெற்றியை நோக்கி அவர்கள் திரும்பி விட்டார்களே, விட்டு விடுவோமா? இதோ வருகிறோம். உயர் பணி செய்பவர்களே பெரிதும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் என்ற அணிக்கான மிகச்சிறந்த விவாதத்தை பதிவு செய்திட அரக்கோணம் தந்திட்ட அழகு தமிழ் ஜெயஸ்ரீ அவர்கள் வருகிறார். நடுவர் அவர்களே, எப்பவுமே ஸ்கூலுக்கு போற பிள்ளைகள் தான் லீவு வேணும்னு கேட்டு அடம் பிடிச்சு நான் கேட்டிருக்கேன். ஆனா ஸ்கூல்ல வேலை பார்க்குற ஒரு ஆசிரியரே லீவ் எடுக்க முடியுமான்னு கேட்டு ஆதங்கப்படுறத நான் இந்த மேடையில தாங்க பார்க்கிறேன். பசங்க தான் லீவு கடுவாங்க. சார், நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க ஒரு முதலாளியா இருந்தீங்கன்னா நீங்க மட்டும்தான் லீவ் எடுக்க முடியும். நீங்க சார் நாளைக்கு இந்த காலேஜுக்கு லீவ் கொடுத்துருங்க பார்க்கலான்னு சொல்ல முடியுமா? இதுவே ஒரு கலெக்டர் நின்னாருன்னா நாளைக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கே லீவ் கொடுக்க முடியும் சார். அவரா லீவு கொடுத்துட முடியாது. ஏதாவது இயற்கை மழையோ வெள்ளமோ வந்தாத்தே லீவு கொடுக்க முடியும். அதுவே வந்தா கூட ஒரு கலெக்டர் தான் லீவு கொடுக்க முடியும். ஒரு கம்பெனி ஓனர் லீவு கொடுக்க முடியாதுல்ல. அதிகாரம் உங்க பக்கம் இருக்குதுங்கறீங்க. எப்பொழுதுமே அதிகாரம் கோலோச்சம். அவர் சொன்னாரு, பாத்தீங்களா எலான் மஸ்க் இருக்காருல்ல, அவர் எவ்வளவு செல்வ செழிப்போட இருக்காரு, ஒரு கம்பெனிக்கு ஓனரா இருக்காரு. சார், எலான் மஸ்க் நல்லா இருக்கணும்னு எங்க மக்கள் பிரார்த்தனை பண்ணாங்களோ இல்லையோ, நாசால உயர் பணியில் இருக்கிற சுனிதா வில்லியம்ஸ் தான் பத்திரமா வரணும்னு எங்க மக்கள் பிரார்த்தனை பண்ணாங்கன்னா மக்களின் அன்பை சம்பாதிப்பது அதை விட பெரிய மகிழ்ச்சியா இல்லையா? அது பணம் கிடைக்குமா நான் கேட்கிறேன். அவர் சொன்னாரு, பாத்தீங்களா தொழில் செய்தால் தான் எல்லாத்தையும் சாதிக்க முடியும்னு. நீங்க செக்கில் போடுற ஒரு கையெழுத்து வேண்டுமானால் உங்களுக்கு பணத்தை கொடுக்கலாம். ஆனால் உயர் பணியில் இருக்கிற ஒருவர் போடுகிற கையெழுத்து இன்னொருவரின் தலையெழுத்தையே மாத்தோன்னு தான் சொல்றோம். கல்வி கண் திறந்த காமராசர் ஐயா அவர்கள் மத்திய உணவு திட்டத்துக்காக போட்ட கையெழுத்து தான் பல தலைமுறைகளின் தலையெழுத்தையே மாத்தி இருக்குன்னு சொல்றாங்க. கல்வியை தந்தது, பசியை போக்கியது, அவர்கள் வாழ்வையை மாற்றி காட்டியது. நம்ம வாழ்க்கையை மாத்துறது மகிழ்ச்சி இல்ல சார், ஒரு சமூகத்தின் தலையெழுத்தையே மாத்தி இருக்காங்கல்ல, அதுதான் சார் மகிழ்ச்சி. அவங்க சொன்னாங்க, நாங்க தொழில் பண்ணோம், நாங்க நினைச்சா வெளியே போயிடலாம். சார் யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் 45-50 வருஷம் வரைக்கும் ஒரு தொழில் செய்வாரு, சரிங்களாங்க? இங்கேயும் ஒருத்தர் ஒரு 45-50 வயசு வரைக்கும் ஒரு உயர் பணியில இருப்பாரு, வேலை பார்ப்பாரு. நினைச்சாருன்னா ஓவர் நைட்ல இன்னைக்கு நைட் இந்த வேலை வேணான்னு முடிவு பண்ணாருன்னா வேலையை ரிசைன் பண்ணிட்டு நாங்க போய் அந்த இடத்துல உட்காரலாம். 50 வயசுல இருக்கிற ஒருத்தர், இதெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாது, சொந்த தொழிலெல்லாம் வேணாம், நான் IAS ஆகிறேன்னு நினைச்சாருன்னா நாளைக்கே அந்த சீட்ல உட்கார முடியுமா? முடியாது சார். நாங்க நினைச்சா உங்க இடத்துக்கு வந்துட முடியும், நீங்க நினைச்சா எங்க இடத்துக்கு வர முடியுமா? முடியாது. அப்படி எதுக்கு இவ்வளவு பேச்சு பேசுறீங்க நான் கேட்குறேன். அவர் சொன்னாரு, பாத்தீங்களா இத்தனை தொழில் இருக்கு, இந்த தொழில் இருக்கு, அந்த தொழில் இருக்கு. சார் நீங்க எல்லா தொழிலும் அன்னைக்கு இருந்துச்சு சார். நீங்க சொன்னீங்க சங்க காலத்துல இருந்து எல்லா தொழிலும், அந்த எல்லா தொழில்களும் அவர்கள் செய்கிற தொழிலை வைத்து ஜாதியை தான் சமூகத்துக்கு சொன்னது. உயர்ந்த பணிக்கு வந்த பிறகுதான் ஜாதி சமூகத்தில் இல்லாமல் போனதுன்னா அதை ஒழித்த பெரிய சக்தியாக எங்களுடைய பணி இருக்குங்கிறது எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி சார்.
நீங்க மாத்தவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்தை உயர்ந்த பணி மாத்தி இருக்கா இல்லையா எனக்கு தான் கேட்குறேன். நம்ம வீட்டிலலாம் பாருங்க, நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன், நான் கிளம்பணும், நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன்னா வீட்டில் இருக்க பாட்டி கூட சொல்லுங்கய்யா, ஆமாம் இவர் பெரிய கலெக்டர் ஆஃபீஸில் போய் கையெழுத்து போட போகிறாருன்னு தான் சொல்லுவோம். இவர் பெரிய பிஸ்னஸ் மேக்னெட்டு, பிஸ்னஸ் டீல் பேச போகிறாருன்னு அந்த பாட்டியோ சொல்லி கேட்டிருக்கீங்களா? சொல்ல மாட்டாங்க. சொல்றதுல கூட சார் கவர்மெண்ட் வேலையை சொல்றதுல பெரிய உயர் அதிகாரின்னு சொல்றதுல தான் சார் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு கூட சந்தோஷம் இருக்கு. அவர் சொன்னாரு பாத்தீங்களா, எல்லா ஹோட்டல்லையும் யூடியூப்ல எடுத்து போடுறாங்க எப்படி சொந்த தொழில சம்பாதிக்கிறாங்க, வியூஸ் வாங்குறதுக்கு எவ்வளவு நாய்ப்படாத பாடுபடுறாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? ஓ, அது வேற இருக்கா? அவர் பேசும்போது இதை கொண்டு போய் அவரை யூடியூப்ல அவர் பேசினதை அவரே போட சொல்லுங்க. அவரோட சேனல்ல கீழே எல்லாரும் கமெண்ட் போடுவாங்க, சார் ஒரு வியூஸ் வாங்குறதுக்கே நான் நாய்ப்படாத பாடுபடுறேனே சார், நீங்க அவ்வளோ ஈஸியா சொல்லியிருக்கீங்களே சார், நான் அவருக்கே கமெண்ட் போட்டு வச்சிருவாங்கய்யா. என்ன பேசி அவர் சொன்னார் பாருங்க, நாளைக்கே நீங்க இறந்துருவீங்கன்னு வந்து கடவுள் அவர் முன்னாடி சொன்னாருன்னா சொந்த தொழில் செய்கிறவர் என்ன சொல்லுவார் தெரியுமா? இந்த தொழிலை யார்கிட்ட ஒப்படைக்கலாம், எப்படி இதை டெவலப் பண்ணுவாங்கன்னு யோசிப்பாங்களா, சாகிற வரைக்கும் நிம்மதி கிடையாது. அப்படிதானே? அவர் சொன்னாரு, வேலைக்கு போறவர் என்ன பண்ணுவாரு, நிம்மதியா வீட்டுக்கு லீவ் போட்டு இருந்துருவாரு. அப்போ நிம்மதியான தூக்கம் இறப்பின் போது கூட கிடைக்கவே கிடைக்காதுன்னு அவரே சொல்லிட்டாரு. கடைசி வரைக்கும் நிம்மதி இல்லாமல் வாழற வாழ்க்கை என்ன வாழ்க்கைன்னு நான் கேட்கிறேங்கய்யா. நல்ல கேள்வி. அவர் சொன்னாரு, உங்களுடைய வேலைகள்ல நீங்க பெருசா என்ன செஞ்சிட முடியும்னு. வீடு இல்லாமல் சுத்திட்டு இருக்கிற ஒருத்தருக்கு நீங்க பட்டா வாங்கி கையில கொடுக்கிற ஒரு அரசு அதிகாரியினுடைய தூக்கத்துல அன்னைக்கு நிம்மதி இருக்கும் சார். வீடு இல்லாம சுத்திக்கிட்டு இருந்த ஒருத்தருக்கு நான் வீடு கொடுத்தேன்னு நீங்க சம்பளம் கொடுத்தது எதுக்கு தெரியுமா? உழைச்ச உழைப்புக்கு தான் நீங்க சம்பளம் கொடுத்தீங்க. எத்தனை தொழிலாளிகள் எங்களை நம்பி இருக்கிறார்கள்னு சொன்னாரு. உண்மை, உழைத்த உழைப்புக்கு நீங்க சம்பளம் கொடுத்தீங்க. உழைத்த உழைப்புக்கு கூலி கொடுப்பதற்கும் கஷ்டப்படுவரினுடைய கண்ணீரை துடைப்பதற்காக கரத்தை கொடுப்பதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையான்னு தான் நாங்க கேட்கிறோம். அவர் சொன்னாரு, நீங்க சொந்த தொழில் பண்ணி பாருங்க, அதுல எவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு தெரியும்னு நம்ம ஐயா பேசினாரு. முதல்ல நகைச்சீட்டு கட்டின ஐயா. நான் கேட்கிறேன் அவர்கிட்ட, அக்ஷய திருதியை வருது, அவர் ஒரு நகை கடை ஓபன் பண்ணட்டும். சரி. எங்க சார் ஒரு நகை கடை ஓபன் பண்ணுவார். சரி. அவர் தான் பெரிய ஆளுன்னு அவரே முடிவு பண்ணிட்டார்ல. ரெண்டு பேரும் நகை கடை. ஆமா, அவர் ஒரு நகை கடை ஓபன் பண்ணுவார், இவர் ஒரு நகை கடை ஓபன் பண்ணுவார். அவர் சொந்த தொழில் பண்றவர், எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கணும். சரி. நகையை அவரே காட்டணும், நகையை அவரே பில் பண்ணணும், பணத்தை வாங்கி அவரே கல்லால போடணும். வேலைக்கு ஒரு ஆளையும் அப்பாயின்ட் பண்ணக்கூடாது, எல்லா வேலையும் அவர் தான் பார்க்கணும். எங்க சார் இருக்காரு பாருங்க, அவர் ஒரு போஸ்டிங்க்கும் ஒரு ஆள் வைப்பாரு. யார் அந்த வேலையை சிறப்பாக செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? யாருடைய தொழில அன்னைக்கு கணக்கு கரெக்டா வரும்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்போ சொந்த தொழில் செய்கிறவர்கள் கூட தன்னிடம் உயர் பதவியில் இருக்கிறவர்களை நம்பி தான் தொழிலை செய்கிறார்களே தவிர நீங்க போடுற முதலீடம் மட்டும் நம்பி தொழில் பண்ணவே இல்லை சார். தொழிலாளிகளோ அதுல பதவியில இருக்கிறவங்களோ இல்லாம நீங்க உங்க தொழிலை பண்ணிட முடியுமா தான் கேட்கிறேன். கோடி ரூபாய் கொடுத்துங்கய்யா. அவங்க விதவிதமா கார் பேர் சொன்னாங்கல்ல, அந்த கார்லலாம் வந்து இறங்கும் போது கிடைக்காத மரியாதை ஒரு அரசு வாகனத்துல ஒரு கலெக்டர் வந்து நின்னா அத்தனை தொழிலதிபர்களும் கைத்தட்டி அவரை வரவேற்கிறார்கள் என்றால் அது அவர் படித்த படிப்புக்கும் அவருக்கு கிடைத்த பதவிக்கும் கிடைக்கிற மரியாதை. அதை நாங்க கோடி ரூபாய் கொடுத்தாலும் நீங்க எழுந்து நிக்க வச்சு மற்றவங்க கிட்ட இருந்து வாங்கிட முடியுமான்னு தான் நான் கேட்கிறேன். விஐபி படத்தில் ஒரு டைலாக் வரும், அந்த மாதிரி நான் ஒரு டைலாக்கை சொல்கிறேன் கேளுங்க. எல்கேஜி தேடி பிடிச்சி அப்பா அம்மா குழந்தைங்கள ஒரு ஸ்கூலில் கஷ்டப்பட்டு சேர்ப்பாங்க. கஷ்டப்பட்டு படித்து 10th மார்க் வாங்கி +2 இந்த குரூப் படித்தாதான் எனக்கு என்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கிடைக்கும்னு மேக்ஸுக்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன் வச்சு படித்து இந்த என்ஜினியரிங் காலேஜில் சேர்ந்தாதான் எனக்கு வேலை கிடைக்கும்னு நினச்சி எஸ்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் வந்து சேர்ந்து எனக்கு தேவையான குரூப்பை தேடி கண்டுபிடிச்சி இங்கே வந்து கஷ்டப்பட்டு படித்து ஃபஸ்ட் இயரில் வந்து உட்கார்ந்துருக்கிற பசங்க முன்னாடி எதிரணியில் இருக்கிறவர் என்ன சொன்னார்? வேலைக்கு போனாலும் அந்த வேலையை விட்டுட்டு வந்து ஏதாவது ஒரு தொழிலை பண்ணுங்கன்னு கேட்டார். ஏன் சார்? எத்தனையோ சுந்தர் பிச்சைகள் இந்த இடத்துல இருந்து உருவாகலாம். எத்தனையோ சுனிதா வில்லியம்ஸ்கள் இந்த இடத்துல இருந்து உருவாகலாம்.
நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதில் செய்வதில் எந்த தவறுமே கிடையாது. ஆனா அப்படி கிடைச்சா கூட அதெல்லாம் விட்டுட்டு வந்து ஒரு தொழில் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. ஏன்னா தொழில் பண்ணிடுறவங்க பல பேரோட கருத்து தம்பி சொல்றேன், அதையும் கேட்டுக்கோங்க. அவர் சொன்னார் ஒரு ஐடியா, உப்பு வித்தா மழை பெய்யுது, மாவு வித்தா காத்தடிக்குது. அந்த மாதிரி டைலாக் எல்லாம் கூட தொழில் செய்கிறவர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லாபம் நஷ்டம் எல்லாமே தொழிலையும் இருக்கு. அதை நீங்கள் உங்கள் மனமு வந்து ஏற்றுக்கொண்டால் மட்டும்தான் அதுல கிடைக்கிற சிரமங்கள் கூட உங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். அவர் கேட்டாரு, ரிட்டையர்மெண்ட் லைஃப்ல உங்களுக்கெல்லாம் சந்தோஷம் இருக்கான்னு கேட்டாரு. வேலை செய்கிறவர்களுக்கு 60 வயசுன்னு எங்களுக்கு ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு வயசு இருக்கு சார். தொழில் செய்கிறவங்களுக்கு எது சார் ரிட்டையர்மெண்ட் வயசு? இல்லை. அப்ப வாழ்க்கை முழுக்க ஓடிக்கிட்டே இருக்கணும்னு ஓட்ட பந்தயத்துல பணம் கட்டி இருக்கிற ஒரு குதிரை மாதிரி ஓடுற ஒரு வாழ்க்கையில சந்தோஷம் இருக்குமா? ஒரு கட்டத்துக்கு பிறகு இதுதான் என் வாழ்க்கை, இன்னைக்கு பிறகு நான் குடும்பத்தோட சந்தோஷமா இருக்க போறேன்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையில மகிழ்ச்சி இருக்குமாங்கிற கேள்வியை தான் நான் கேட்கிறேன். புலிவாலை பிடிச்சிட்டோம், இனிமேல் விடவே கூடாது என்பதுதான் தொழில் செய்பவர்களினுடைய வாழ்க்கை. வெற்றி கொடியை நாட்டிட்டேன், இனிமேல் ரிலாக்ஸா இருக்கலாம்னு நினைக்கிறது தான் உயர் பணியில் இருக்கிறவர்களினுடைய வாழ்க்கை. வெற்றி கொடியை நாட்ட வேண்டுமா புலிவாலை பிடிக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அழகு அழகு, அற்புதமான பேச்சு. புலிவாலை பிடித்த கதை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு, வெற்றி கொடி நாட்டிய வரலாறு உயர் பணியில் இருப்பவர்களுக்கு. எது வேண்டும் நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று உலகத்தை கேட்டு கேள்வி கேட்டு அழகாக விவாதத்தை தந்த ஜெயஸ்ரீ அவர்களுக்கு பாராட்டை சொல்லி, இப்போ அவருக்கு பதில் சொல்லிட அரியலூர் மாவட்டத்தை சார்ந்த அன்பான பேச்சாளர் பவித்ரா வருகிறார். வந்து பேசும்போது கூகுள் நிறுவனத்தோட CEO யாரு தெரியுமா? சுந்தர் பிச்சை இருக்காங்க. அதுல இருக்க ஒரு ஷேர் ஹோல்டரோட பேர் நமக்கு தெரியுமா? ஒருத்தன் கஷ்டப்பட்டு முதலீடு பண்ணி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதை வேர்ல்டு லெவலுக்கு கொண்டு வந்து அதுல ஒரு சிஓக்கு அவனா பார்த்து பதவி கொடுப்பாரா? முதல்ல மேடம் வாங்கணும், அப்புறம் தான் கட்டணும். முதல்ல எடுத்தோடனே கட்ட முடியாது. அழகு. முதல்ல கூகுள்ங்கிற ஒரு நிறுவனம் உருவாகணும். அதை உருவாக்குறதுக்கு சொந்த தொழில் பண்ற ஒருத்தன் வேணும். சபாஸ். அதுக்கப்புறம் தான் சுந்தர் பிச்சைங்கிற CEO வர முடியும். அதுலயும் பேசும்போது ஏன் பணம் 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 ஏன் அலையிறீங்க அப்படின்னா, மணி இஸ் ஆல்வேஸ் அல்டிமேட் சார். பணம் இல்லாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. அதானே, பணம் தான் சார். பணம் 10 செய்யும், அடுத்தவங்க மேல வைக்கிற பாசம் வச்சு செய்யும்னு சொன்னது காரணம் அதான் சார். சும்மா நீங்க எப்ப பார்த்தாலும் ஏன் பணம் பணம்னு அலையிறீங்கன்னு எப்படி நீங்க பேசுவீங்க? அதுலயும் பாருங்க, நான் என்ன கேக்குறேன், முதல்ல வந்தோடனே இவர் இந்த 3 பேரை எப்படி மாறிட்டாங்கன்னா எங்க சொந்தக்காரங்க மாதிரி மாறிட்டாங்க. அப்படியா? எதிரணிக்கு தான் பேச வந்தாங்க, ஆனா உணர்ச்சி வசப்பட்டு எங்க சொந்தக்காரங்க மாதிரி நீ சொந்த தொழில் செஞ்சா உருப்பட மாட்ட, நீ சொந்த தொழில் செஞ்சா நல்லா இருக்க மாட்ட. அந்த சொந்தக்காரங்களை பார்த்துருக்கீங்களா? புதுசா அவன் கடுப்பாகணும்னா நம்ம ஒண்ணுமே பண்ண வேணாம், அவன் முன்னாடி நான் ஜாலியா சிரிச்சுக்கிட்டு இருந்தாலே அவன் காண்டாயிருவான். இவன் எப்படா சிரிக்கிறான், இவன் சிரிப்பை நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணணுமே அப்படிங்கிற மாதிரி சொந்த தொழில் செய்யுங்க. ஏன் நீங்களாம் நாங்களாம் இவர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு, இவர் ஸ்கூல்ல டீச்சரா இருக்காரு, இவங்க TNPSCக்கு படிக்கிறாங்க, ஏன் இவங்கெல்லாம் சொந்த தொழில் செய்யல? சம்பாதிக்கிறீங்களா, பணம் கொடுங்க ஆரம்பிக்கிறோம். செய்ய வேண்டிய எதுவுமே எந்த உதவியுமே செய்யறதில்ல. நாங்களா முன்னேறணும்னு ஏதாவது சொந்த காலில் அடி எடுத்து வச்சாலும் இழுத்து பிடிச்சி 10 அடி சறுக்கி விடுறது. ஏன் சார் இந்த வேலையை பார்க்குறீங்க? உங்களுக்கு ஏன் இந்த மனசு? நான் என்ன கேட்குறேன், ஒரு சொந்த தொழில் நான் என்ன கேட்குறேன், ஒரு ஆடு மேய்க்கிறவர் இருக்காருன்னு வச்சுக்கோங்க சார். சரி, ஒரு 10 ஆடு வச்சு ஒரு 10 நாள் மேய்ச்சாலும் அந்த ஆட்டுக்கு சொந்தக்காரர் யார் சார்? ஆமா, அவர் தான். அந்த ஆடு மேய்க்கிறவர் தான் சொந்தக்காரர். ஆனால் நீங்கள் 25 வருஷம் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தாலும் உங்களுக்கு பேர் என்ன சார்? பணியாளர். அவ்வளோதான். அந்த கம்பெனியோட ஓனர் ஆக முடியுமா? ஓனர் ஆக முடியுமா? இதுக்கு பருத்தி முட்டை குடோன்ல இருக்கலாம்ல சார். ஏன் சார் இப்படி பண்றீங்க? நான் என்ன கேட்குறேன், இந்த எதிரணி எப்படி தெரியுமா? ஒன்றும் இல்லை, ஒரு பெரிய காடு, ஒரு காட்டில் ஒருத்தர் ஆடு மேய்ச்சிட்டு இருந்திருக்காரு. சரி, ஒருத்தன் கம்ப்யூட்டரோட போயிட்டு உங்க ஆட்டு பட்டியல எத்தனை ஆடு இருக்குன்னு தெரியுமான்னு கேட்டிருக்கார். இல்லை எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லியிருக்கார்.
உடனே இவர் கம்ப்யூட்டர் தட்டி கணக்கெல்லாம் போட்டு பார்த்துட்டு உங்கள் ஆட்டு பட்டியில் 100 ஆடு இருக்கு அப்படின்னு இருக்கார். சொல்லிட்டு இவரே ஒரு ஆட்டை தூக்கிட்டு போயிருக்கார். இப்போ அந்த ஆடு மேய்க்கிறவர் கேட்டார், தம்பி ஒரு நிமிஷம் நில்லு, நீ கவர்மெண்ட்ல உயர் பதவியில் இருக்கியா? ஆமாம் சார். எப்படி கண்டுபிடிச்சிங்க? நீ எப்போ ஆடுன்னு நினச்சி என் நாயை தூக்குனியோ அப்பவே தெரியுது நீ ஏதோ உயர் பதவியில இருந்து மனசளவுல பாதிக்கப்பட்டிருக்க. ரொம்ப 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 அவங்கள பாடாப்படுத்துறீங்களேம்மா. எல்லா ரசாயன கழிவுகளும் ஆற்றுல கொண்டு வந்து கலந்து ஆற்றையே வீணாக்குனது நீங்க. நான் என்ன கேட்குறேன், தொழிற்சாலையிலிருந்து வரக்கூடிய நச்சு வாயு வடிகட்டியதற்கு பின்தான் வளிமண்டலத்தில் விட வேணும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. அதே மாதிரி கழிவு நீர் வடிகட்டிய பின்புதான் வெளியேற்றப்பட வேண்டும்னு ஒரு ரூல்ஸ் இருக்கு. இதை கண்காணிக்க வேண்டியது அந்த பகுதிக்கு உட்பட்ட அதிகாரியினுடைய பொறுப்பு. உங்களுக்கு என்ன வடிகட்டுனா உங்களுக்கு என்ன, வடிகட்டலனா உங்களுக்கு என்ன? உங்களுக்கு மடிகட்டுனா போதும்னு இருக்கிற கூட்டம் நீங்க. அதான படியும் கொடுத்துறாங்க, மடியும் கட்டுது. இதை விட என்ன வேணும் மகிழ்ச்சி? என்ன பேசுறீங்க நடுவர் அவர்களே? அது கூட பரவாயில்ல, கழிவு நீர் வந்து ஆற்றில கலக்குதான்னு கண்காணிக்க வேண்டியது யாரு? அந்த பகுதிக்கு உட்பட்ட உயர் அதிகாரி. ஆனா நீங்க கண்காணிக்க மாட்டீங்க. கண்ணுக்கு காணிக்கை கிடைச்சிருச்சுன்னா போய் உங்க இடத்துல உட்கார்ந்துருவீங்க, வந்துட்டு எங்களை குறை சொல்லுவீங்க. நல்ல கேள்வி. நியாயம் சார். நாங்க சொந்த தொழில் தொடங்குறவங்களா எப்படி தெரியுமா? யாரோ 10 பேரை அடிச்சு டான் ஆனவங்க கிடையாது. நாங்க அடிச்ச 10 பேருமே டானுங்க தான். அப்படி உயர்ந்து கொண்டு முன்னேறிட்டு வரவங்க. ஒண்ணு இல்ல சார், கை கட்டி வேலை செய்யறதுக்கும் கை நீட்டி வேலை சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். கை கட்டி வேலை செய்வது உங்கள் உயர் பணி, கை நீட்டி வேலை சொல்வது எங்கள் சொந்த தொழில் என்று சொல்லி, அதனால்தான் பாரதி சொன்னாரு, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒற்றுக்கொள்னு சொன்னார்னா, ஏதாவது ஒரு சொந்த தொழில் தொடங்கணுங்கிறது பாரதியினுடைய மிகப்பெரிய விருப்பமாக இருந்ததுன்னு எங்க அணி சார்ந்த எல்லோருமே பேசினாங்க சார். யோசிச்சு பாருங்க, நீங்க உயர் பதவியில் இருப்பவர்களோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கு? நான் என்ன கேட்கிறேன், முதல்ல முழு மனசோட சிரிக்கிறீங்களா? சிரிக்கிறாங்களா? குடும்பத்தை பார்த்து, மனைவியை பார்த்து, பிள்ளைகளை பார்த்து சிரிக்க முடியுதா உங்களால? சார் அழகா சொன்னாங்க சார், வைரமுத்து அழகா சொல்லியிருப்பாரு, இந்த உயர் பதவியில் இருக்கக்கூடிய வாழ்க்கை ஒரு எந்திர வாழ்க்கை. எப்படி தெரியுமா? நம் வாழ்க்கை முறை உடலை வாழையாய் வளர்த்து விட்டது, மனதை கோழையாய் வளர்த்து விட்டது. செருப்பு கடித்து செத்து போகும் தேகங்களை வளர்த்து விட்டோம். தந்தை வந்தால் இறந்து போகும் இதயங்களை வளர்த்து விட்டோம். உடல் வன்மை செய்து மனம் நன்மை செய்யும் பயிற்சிகள் இல்லைன்னு சொன்னார். ஒரே ஒரு வித்தியாசத்தை மட்டும் சொல்லி என்னுடைய பேச்சை நிறைவு முடிங்க. ஒண்ணு இல்ல சார், காலையில ஜாக்கிங் ஓடுறவங்களுக்கும் காலையில சாப்பாட்டுக்காக ஓடுறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்கு சார். நீங்க வயிற்றை குறைக்கணும்ன்றதுக்காக ஓடுற கூட்டம், நாங்க வயிற்றை நிறைக்க வேண்டும் என்பதற்காக ஓடுகிற கூட்டம்னு சொல்லி அருமை. எந்த வகையில் பார்த்தாலும் நடுவர் அவர்களே, மன மகிழ்வாக இருப்பவர்கள் சொந்த தொழில் செய்பவர்கள் தான் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்ட உங்கள் அத்துணை நல்லுள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சொந்த தொழில் செய்பவர்களிடம் இருக்கிற நிம்மதி என்ன? உயர் பணியில் இருப்பவர்களுடைய துன்பங்கள் என்ன? நீங்கள் உடலை குறைக்க ஓடுகிறீர்கள், நாங்கள் உடலை நிரப்புவதற்கு உழைத்து கொண்டே இருக்கிறோம். நாங்கள் மகிழ்ச்சியோடு இருப்போமா, நீங்கள் மகிழ்ச்சியோடு இருப்பீர்களா என்ற கேள்வியை வைத்து இதோ அதற்கு பதில் சொல்ல வருகிறார் தினேஷ் ராஜா. ஐயா, வலுத்தவன் முதலாளியாவா, வலு இழந்தவன் தொழிலாளியாவா? இதுதான் கூற்று. ஆனா இந்த தொழிலாளி வலுவை இழக்கிறான் பாருங்க, அந்த முதலாளியோட வலுவை சேர்ப்பதற்காக இழந்து விட்டு இத்தனை பேச்சுக்களையும் வாங்கிட்டு உட்கார்ந்துருக்கோம் பாருங்க. எங்களை தாங்க சொல்லணும் ஐயா. அமெரிக்காவில் பிலடெல்பியா மாகாணத்தில் தொழிலாளர் சங்கம் முதல்ல ஆரம்பிச்சது. எதுக்கு ஆரம்பிச்சது தெரியுமா? அன்னைக்கு தான் அந்த சிவப்பு வண்ணமே வந்துச்சு. ஏன்? அந்த காலத்துலலாம் நீங்க போய் வேலைக்கு சேர்ந்தீங்கன்னா 18 மணி நேரம் வேலையை வாங்கி உறிஞ்சு விட்டுருவாங்க முதலாளிகள். ஆனா 8 மணி நேரம் தான் எங்களால் வேலை பார்க்க முடியும். அதுதான் உலக நடப்புன்னு சொல்லி ஒரு சங்கத்தை உருவாக்கின அந்த வம்சம் அந்த சிவப்பு வம்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். ஐயா, மே தினம் இந்தியாவில் எங்க முத கொண்டாடணும் தெரியுமா? 1923
சிங்காரவேலர் ஐயா அவர்களால் இதே மெட்ராஸ் மண்ணில முதல்ல உருவாக்கப்பட்ட அந்த செலிப்ரேஷன் இது கேபிட்டலிஸ்ட், அதுதான் முதலாளித்துவம். உலகத்துல எல்லாரும் சொல்லுவாங்க. இவங்க பேசிட்டு போயிருக்கிறதுல இருந்து ஒரு சின்ன உதாரணத்தை சொல்றேன். இந்த முதலாளித்துவம் நம்ம என்ன செய்கிறது என்பதை உணர்ந்து கொள்வீர்கள். நீ படிச்சு முடிச்சுக்க, வேலை பார்க்காத, அப்படியே வேலை பார்த்தாலும் வந்து என்னத்தையாவது தொழில் ஆரம்பிச்சுக்க, ஒரு டீ கடையாவது ஆரம்பிச்சுக்க. நம்மை திராசில் வைத்து அந்த திராசிலும் தொழிலை ஏற்ற இறக்கமாக பார்க்க வைப்பதுதான் இந்த முதலாளித்துவம் என்பதுதான் தொழிலாளர்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஏன் நாங்கெல்லாம் சூரிய வம்சம் படம் மாதிரி சரத்குமார் ஒரே பாட்டில் முன்னேற முடியும், அப்படி எங்களால் முன்னேற முடியுமா சொல்லுங்க? ஒரு பாட்டில் தொழிலதிபர் ஆயிர முடியுமா? முடியாதுங்கய்யா. ஆனா இவங்கெல்லாம் அண்ணன் சொன்னாரு, நான் வந்து தொழிலாளியா இருக்கிறவன் வேலை பார்க்குற நேரத்துக்கு மட்டும் தான் சம்பாதிப்பேன், ஆனா முதலாளி நைட்டு படுக்கும்போது அவனுக்காக பணம் சம்பாரிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு. நாங்க என்ன சொல்றோம், சிலையா வச்சிருக்க தொழிலாளி சிலையை கூட மெரினால வளர்த்துக்கிட்டே இருந்தாதாய எங்களுக்கு மதிப்பு. அந்த வளர்ச்ச காசு மட்டும் போதும், தூங்கும் போது எங்களுக்கு காசு வேணாம் ஐயா. ஐயா, இன்னைக்கு உலகத்துல தாய்லாந்துல போன வாரம் பூகம்பம் வந்துச்சு. பூகம்பம் வந்தப்ப தொழிலாளர்களா ஓடி போய் அவன் பாட்டுக்கு போட்ல ஏறி உட்காந்துக்கிட்டாயா ஒய்யாரமா, ஒரு மலை மேல ஏறி போய் உட்காந்துக்கிட்டான். ஆனா அதே இடத்துல ஒரு டாக்டர், நர்ஸு, பிறந்த குழந்தைங்க அப்படி அங்கிட்டு இங்கிட்டு ஆடுது அந்த கட்டடம். வேமா போய் தான் உயிரையும் பணையம் வச்சு அந்த பிறந்த குழந்தைகளை காப்பாத்துறாங்கன்னா அந்த உயர் பணிதான் அவ்வளவு உயிர்களை காப்பாத்துருக்குங்கய்யா. பில்கேட்ஸ் அவர்கள் பில்கேட்ஸ்ன்றாங்க. பில்கேட்ஸ் கிட்ட போய் ஒருத்தர் கேட்டாராம், ஏங்க உலகத்திலேயே அவ்வளோ மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா, அங்க போய் உங்க ஆபீஸை வச்சிருக்கலாம்ல, ஆனா அவங்களெல்லாம் கூட்டு வந்து உங்களுக்கு கீழே இங்க வேலை பார்க்க வச்சுட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு. உலகத்திலேயே இந்திய மூளைகளுக்கு தான் வேலை வாய்ப்பும் அந்த திறனும் அதிகம், வேலை வாய்ப்பு திறனும் அதிகம். ஒருவேளை நான் அவங்களுக்கு இங்க வேலை போட்டு கொடுக்கலனா இந்தியாவில் இன்னொரு மைக்ரோசாஃப்டும் இந்தியாவில் இன்னொரு பில்கேட்ஸும் உருவாயிடுவாருன்னு சொன்னாங்க. அப்படின்னா தொழில் என்பது எங்களுக்கு ஆகச்சிறந்த ஒரு கட்டமைப்பை உருவாக்கி கொடுத்திருக்கிறது. இன்னொன்னு, இவங்க எல்லாரும் பேசும்போது உயர்பணினா ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறாங்க. ஒரிஜினலா சொல்றேன், நேர்மையா மனசுக்கு விரோதம் இல்லாம செய்யற எல்லா பணியுமே உயர்பணி என்பதை நான் மறந்து விட. அழகு. கொரோனா காலத்துல நம்ம எல்லாம் வீட்டுக்குள்ள ஒய்யாரமா இருந்தோம், டல்கோனா காபி குடிச்சுக்கிட்டு இன்ஸ்டாகிராம்ல ஸ்டேட்டஸ் போட்டுக்கிட்டு. ஆனா அன்னைக்கும் தூய்மை பணியாளர்கள் வெளியில் இருந்து வேலை செய்தார்கள். அவ்வளவு பேரும் கொரோனா பயத்தெல்லாம் மீறி மண்டையில வேப்பல சொல்லிட்டாலும் கூட அவ்வளவு கஷ்டத்தையும் மீறி வந்து வேலை செஞ்சாங்கன்னா, இவ்வளவு சொல்றீங்க. திருநெல்வேலியில வெள்ளம் வந்துச்சு, ஸ்ரீவைகுண்ட ரயில் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஸ்ரீவைகுண்ட ரயில தகுந்த நேரத்தில் நிப்பாட்டி அந்த விபத்தை தடுத்தவர் அந்த ட்ரெயின் மேன், லோகோ பைலட்னா அவ்வளோ உயிரையும் அந்த உயர்பணி காப்பாத்தி இருக்குன்னா உங்க தொழிலாளிகளின் முதலாளிகள் எங்க போயிருப்பீங்க நீங்க? ஐயா, அண்ணன் வந்தார். இதை இன்னொரு எக்ஸாம், நான் ஒரு கார்பரேட் எம்ப்ளாயி, நீங்களாம் படிச்சு முடிச்சு கார்பரேட்டுக்கு தான் வேலைக்கு போக போறீங்க இல்லையா? யாரும் போய் நம்ம வந்து டக்குன்னு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துட முடியாது, பரிசு எழுதணும். ஆனால் அந்த கார்பரேட்ல வேலை செய்யறதுல ஒரு தொழிலாளியா இருப்பதுல எவ்வளவு ஆனந்தம் இருக்கு தெரியுமா? ஈஸியா லீவ் போடலாம், மாச சம்பளம் டான்னு வந்துடும், பிஎஃப் அவனே பிடிச்சிக்கிறவே, தேவையான நேரத்தில் லோனும் போட்டுக்கலாம், ஐடி அவனே ஃபைல் பண்ணி கொடுத்துருவே, நாம சங்கடப்பட தேவையில்லை. ஆஃபீஸுக்கு நான் லேட்டா போவேன், ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு போய் சொல்லி வீட்டில் பர்மிஷன் வாங்குவேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம்லையும் லேப்டாப்பை திறந்தேன்னா கரண்ட் இல்லைன்னுவேன், கரண்ட் இருந்துச்சுனாலும் நெட்டு கிடைக்கலன்னுவேன், நெட்டு கிடைச்சாலும் லோன் எடுக்க போறேன், எனக்கு வேலை இருக்குன்றுவேன். அவசரத்துக்கு நான் என் கூட வேலை பார்க்குறேன். பல வழிகளில் உங்களுடைய கம்பெனியை ஏமாத்துவீங்கன்னு சொல்லுங்க. இதுக்கு பேரு உயர் பணி சம்பாரிச்சு அதிக சம்பளம் வாங்குறதுன்னு அர்த்தமாகுமா? ஐயா, இப்ப நானும் நீங்களும் வேலை பார்க்குறோங்க. அந்த ஆபீஸ்க்குள்ள எனக்கு அவசரத்துக்கு என் பொண்டாட்டிக்கு நகை வாங்கணும், அட்சய திருதி வருது, ஐயா ஒரு காசு கொடுங்கன்னு கேட்டா உங்களால என்னால எந்தவித கூச்சமும் இல்லாம உங்கள்கிட்ட கடை வாங்க முடியும். இதே நான் முதலாளியா இருக்கேன், நான் வந்து தொழிலாளி கிட்ட போய் காசு கேட்க முடியுமாங்கயா? ஒரு 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 நிதர்சன உண்மையை புரிஞ்சுக்கோங்க. வாழ்வியல் முறையை கெட்டு போகுது நடுவர்களையா. இவ்வளவு சொல்றேன், உங்க தொழில் உங்களுக்கு கசக்குதுன்னா கை கழுவிட்டு அடுத்த தொழிலுக்கு நாளைக்கே உங்களால போக முடியாது. ஆனா எங்களை மதிப்பு குறைவாக நீங்கள் நடத்தி விட்டால் உன் வேலையும் வேணாம் ஒண்ணு வேணாம் போன்னு எங்களுக்குரிய தொழிலாளர் ஆணையங்கள் சட்டங்களை பயன்படுத்தி நாங்கள் அடுத்த வேலைக்கு பயன்படுத்திக் கொள்ள முடியும் நடுவர்களே. அண்ணன் தாமரக்கண்ணன் அண்ணன் வந்து பேசினார். பாரதி வந்து தங்கம் உடை நடை உடை என்னென்னமோ பேசினாரு. அண்ணே ஆலைகள் வைப்போம் கல்வி சாலைகள் வைப்போம்னாரு. ஆனா எல்லாரும் முதலாளிகளே நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கோங்கன்னு சொல்லல, போய் தொழிலாளர்கள் வேலை பார்த்தா தான் முடியும். தொழில் செய்ய பாரதி சொன்னாருன்னு சொல்றீங்களே, அப்பேற்பட்ட சொன்ன மனுஷனே பேப்பர்ல போய் கட்டுரை எழுதி வேலை பார்த்தாருன்னு, மதுரை சேதுபதி ஸ்கூல்ல தமிழ் டீச்சரா வேலை பார்த்தாருன்னு. ஐயா
இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ் பத்தி அவ்வளவு சொல்றாங்களே, நீங்க என்ன அவ்வளவு பெரிய மித்து, இது கவர்மெண்ட் வேலை அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காதுன்னு. உண்மையை சொல்றேன், மதுரை, சென்னை, கோவை மாதிரியான இடங்கள்ல இந்த டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரன்ஸ்க்கும் நான் முதல்வன் திட்டம் மூலமா நேத்து வந்த ஐஏஎஸ் ரிசல்ட்ல 8 பேர் பாஸ் ஆயிருக்காங்கன்னா, விவசாயியின் மகன் கூட பச்சை மையில் கையெழுத்து போட முடியும் என்பது இந்த தொழிலாளர் வர்க்கத்தின் உச்சபட்சம் என்பதை மறந்து விடாதீர்கள். அருமை ஐயா, தாமரண்ணன் சொன்னாரு, வீடு இப்பதான் கட்டி லோன் போட ஆரம்பிச்சிருக்கேன், நகை சீட்டு போட்டு வச்சிருக்கேன், என் பிள்ளை கல்யாணம் பண்ணணும்லாம் சொன்னாரு. அண்ணே, இந்த வருத்தத்தையும் வேதனையும் உங்கள் கஷ்டத்தையும் உணர்ந்து கொண்ட உங்கள் மகள் தான் இன்றைக்கு உயரிய பதவிக்கான பரீட்சையை எழுதி உங்களை பெருமைப்படுத்த காத்திருக்கிறது என்பதை மறந்து விடாதீர்கள். உலகம் முழுவதும் எடுத்துக்கங்க, வடக்கு நண்பர்கள் அதிகமா இன்னைக்கு வந்துட்டாங்க தமிழ்நாட்டுக்குள்ள வேலைக்குன்னு சொல்றீங்க. ஆனா இதுக்கு நாங்க என்னங்க தப்பு செஞ்சோம்? முதலாளிகளாகிய நீங்கள் எங்களுக்குரிய சம்பளத்தை எங்களுக்கு கொடுப்பதில்லை, அவர்களுக்கு எங்களை விட சம்பளம் கம்மியாக கிடைக்கப்பெறுகிறது. அதனால அவங்கள வச்சுட்டு நீங்க லாபம் பார்க்க முயற்சிக்கிறீங்க. அதனால வடக்கு தொழிலாளர்களை உள்ள விட்டுறீங்க. நாங்க என்ன பாவம் பண்ணதுல? இதுல இன்னொரு சொல்றாங்க, எவ்வளவோ ஏமாற்றங்கள் நடக்குதுங்க இந்த உலகத்துல. ரைஸ் புல்லிங், லில்லி புட்டு, நட்சத்திர ஆமை, இந்த மாதிரியான கடத்தல்கள்லாம் யாரை ஏமாத்தி விற்கிறா? தொழிலாளர்கள் எங்களை ஏமாத்தி விற்கிறாங்களா? எங்க நீங்க இங்க வீட்டில் வச்சிருந்தீங்கன்னா முதலாளிகளே உங்களுக்கு இன்னும் கோடி கோடியா பெருகுன்னு சொல்லி தானங்க விற்கிறாங்க. வாரன் பஃபட் ஐயா செந்தில் அவர்கள் அழகா சொன்னார், தூங்கும் நேரத்தை தவிர நமக்கு எல்லா நேரமும் பணம் வரணும் அப்படின்னாரு. அந்த பணத்தை வச்சு நீங்க ஒரு நாள் முழுசா சிரிச்சிருக்கீங்களா? எங்ககிட்ட காசே இல்லைனாலும் அரை வயிற்று கஞ்சினாலும் வேலை பார்த்துக்கிட்டு நிம்மதியா சந்தோஷமா குடிச்சு பழகி இருக்கோம் நடுவர்களே. எலான் மஸ்க் சும்மா சம்மந்தம் இல்லாமல் இழுத்து விட்டாங்க. எலான் மஸ்க் ட்ரம்ப் யார் சந்தோஷமா இருக்கா அப்படின்னு. இந்த உலகமே எலான் மஸ்க் என்ன கையெழுத்து போட போதுன்னு நிக்கல, ட்ரம்ப் அடுத்து என்ன வரி விதிக்க போறாரு அப்படிங்கிறது தான் பயத்துல இருக்கு. அப்ப ஆக சிறந்த பெரும் பதவி அடுத்து என்ன முடிவை எடுக்க போகிறது என்று உலகம் பயந்து கொண்டிருக்கிறது என்றால் எலான் மஸ்க்கு அவ்வளவு பெரிய பப்பு கிடையாது நடுவர்களே. காஷ்மீர் தாக்குதல் சொன்னாங்க. காஷ்மீர் தாக்குதல்ல அந்த தாக்குதல் நடந்த உடனே அந்த அதிகாரிகள் எவ்வளவு பேர் நிம்மதியா இருந்தாங்க, எல்லாருக்கும் கஷ்டம், எல்லாருக்கும் கவலை நீங்களே. இன்னொரு இந்த இடத்துல வருத்தகரமான விஷயத்தை நான் பதிவு செய்றேன். அந்த சம்பவம் நடந்த மறுநாள் ஸ்ரீநகரிலிருந்து டெல்லி, மும்பை, சென்னை, ஹைதராபாத்துக்கு பறக்கவிருந்த விமான கட்டணங்கள் உயர்ந்திருந்தது என்றால் சாதாரண 10,000 15,000 விற்க வேண்டிய அந்த டிக்கெட் 60,000 70,000 விற்க வேண்டியது இருந்தா, இந்த முதலாளிகளே நீங்கள் இந்த தருணத்திலும் நீங்கள் லாபம் பார்த்துக் கொள்ள முயல்கிறீர்கள் என்றால் தொழிலாளிகளாகவே நாங்கள் இருந்து விட்டு போகிறோம் நடுவர்களே. உயர் பணியில் இருப்பவர்களையும் தொழிலாளர் வர்க்கத்திலே நீங்க சேர்க்கிறீங்க. ஆமாங்கய்யா. இறுதியாகயா ஓட்ட பந்தயம் ஓடுறோம், கால் தானே ஓடுது, ஆனா கடைசியில் கைதான் பரிசு வாங்க. பொருளாதாரத்துக்கு தோல் கொடுத்து தோலை சுருக்கி கொண்டவர்கள் தான் இந்த தொழிலாளர்கள் நடுவர்களே. மார்க்சிங் கார்கி அவர்கள் அழகா சொல்வார், மார்க்சிம் கார்கி அவர்தான் இந்த தொழிலாளர் வர்க்கத்திற்கே தலைவர். அவர் சொல்லுவார், இந்த உலகத்திலேயே 2 தான் உன்னதமானது, பியூரஸ்ட் சோல்னுவாரு. என்ன தெரியுமா? ஒன்னு உழவன் விவசாயி, இன்னொருத்தன் உழைப்பாளி தொழிலாளி. இவங்க 2 பேரும் தான் உலகத்திலேயே உன்னதமானவர்கள் சொல்லியிருக்காருங்கய்யா. முதலாளிகள் நீங்கள் அடுத்த தலைமுறைக்கு சொத்தை சேர்த்து வைத்து செல்கிறீர்கள். உழைப்பாளி தொழிலாளிகளாகிய நாங்கள் எங்கள் அடுத்த தலைமுறைக்கு உழைப்பென்றால் என்ன என்று கற்றுக் கொடுத்து செல்கிறோம் என்பதை மறந்து விடாதீர்கள். சிந்திக்காதவரை மூளை தலைக்கு சுமை, செயல்படாதவரை உறுப்புகள் உடலுக்கு சுமை, பயன்படாதவரை பணம் பெட்டிக்கு சுமை, தோண்டி எடுக்காதவரை தங்கம் மண்ணுக்கு சுமை, தன்னம்பிக்கை இல்லாதவரை தூக்கம் வாழ்வுக்கு சுமை, உழைக்காதவரை மனிதா உழைக்காதவரை நீ இந்த உலகிற்கே சுமை. வாய்ப்பிற்கு நன்றி, வருகிறேன், வணக்கம். தினேஷ் ராஜா உழைப்பின் மகத்துவத்தை தூக்கி பிடித்து தன்னுடைய விவாதத்தை தந்தார். இங்கே 2 அணியிலும் விவாதத்தை நிறைவு செய்திருக்கிறார்கள். நல்ல தீர்ப்பை நாட்டுக்கு அறிவிக்கக்கூடிய நேரம் இது. உழைப்பு சொந்த தொழிலில் இருக்கிறதா, உயர் பணியில் இருக்கிறதா என்பதல்ல தலைப்பு. உழைப்பு 2 பக்கமும் வேண்டும் என்பதைத்தான் முதலிலேயே சொன்னோம். இன்னைக்கு உலகம் நாகரீகமா வளர்ந்துருச்சு, இயந்திரமயமா ஆயிருச்சு. இதயங்களை தொலைத்து விட்டு அதற்குள்ளே இன்பம் காண வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதுல சொந்த தொழில் செய்பவர்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலா இருக்கிறதா அல்லது உயர் பணியில் இருப்பவர்களுக்கு மகிழ்ச்சி கூடுதலாக இருக்கிறதா என்பதுதான் தலைப்பு. தொழிலாளி மகிழ்ச்சியாக இருக்கிறானா,
முதலாளி மகிழ்ச்சியாக இருக்கிறாரா என்பதல்ல தலைப்பு. எனவே தலைப்புக்குள்ளே நின்று இந்த தீர்ப்பை நோக்கி நாம் பயணிக்க வேண்டும். அந்த அடிப்படையில் இங்கே இரண்டு அணியிலும் இன்றைக்கு எடுத்துக்கொண்ட விவாதத்தை நீங்கள் இவ்வளவு நேரம் கேட்டு ரசிக்கக்கூடிய வண்ணம் மிகச்சிறப்பாக பேசிய இரண்டு அணியினருக்கும் நம்முடைய பாராட்டை கரவொலியாக தருவோம். நன்று பேசியது யார், நல்லதை பேசியது யார் என்று கேள்வி கேட்டால் நன்று பேசியது இரண்டு அணியும் தான். அதிலே ஒன்றிலிருந்து ஒன்று எது இந்த சமூகத்திற்கு தேவை என்பதை சொல்லுவதுதான் நடுவரினுடைய பொறுப்பு என்ற அடிப்படையில் சில தேடல்களை அவர்களைப் போல உங்கள் முன்னால் நானும் தேட வேண்டும். நாடு சுதந்திரமடைந்து விட்டாலும் கூட இன்றைக்கு வாழுகின்ற வாழ்க்கையிலே உயர் பணியில் இருப்பவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியுமா? சொந்த தொழில் செய்பவர்கள் சுதந்திரமாக முடிவெடுக்க முடியுமா? கேள்வி எழுப்பி பாருங்கள். எந்த பணியில் இருந்தாலும், அது உயர் பணியாக இருந்தாலும் சாதாரண பணியாக இருந்தாலும், ஒரு முடிவை எடுப்பதற்கு பல பேரினுடைய ஒப்புதலை பெற வேண்டும். அதன் பின்னால் தான் உத்தரவிட முடியும். ஆனால் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அப்படி அல்ல. அவர் நினைத்தால் நினைத்ததை செய்துவிட கூடிய ஒரு சுயசார்பு சுதந்திரம் இருக்கிறது. அதிலே சொந்த தொழில் சிறப்படைகிறது. இந்த ஒப்பீடு, அதற்கொடுத்த ஒரு ஒப்பீடை பார்க்கலாம். வருமானத்தில் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு என்ன நிலை, உயர் பதவியில் இருப்பவர்களுக்கு என்ன நிலை? சொந்த தொழில் செய்பவர்களுக்கு குறைந்த வருமானமும் உண்டு, நிறைந்த வருமானமும் உண்டு. வருமானத்திற்கு எல்லையே இல்லை, அது வளர்ந்து கொண்டே இருக்கும். ஆனால் உயர் பணியில் இருப்பவர்களானாலும் சாதாரண பணியில் இருப்பவர்களானாலும் வருமானம் என்பது ஒரு வரைமுறைக்குள்ளே கட்டுப்படுத்தப்பட்டிருக்கும். இது அளவானது, இது அளவற்றது. எங்கே வருமானம் கூடுதல் என்று பார்த்தால் சொந்த தொழில் செய்பவர்களுக்குத்தான் வருமானம் அதிகமாக இருக்கிறது. சரி, ஓய்வில்லாமல் ஒரு மனிதன் உழைக்க முடியுமா? 8 மணி நேரம் வேலை, 8 மணி நேரம் ஓய்வு. அதற்காக போராடிய நன்னாள் தான் மே 1. அதனால் இந்த உழைப்பாளர் தினத்தை கொண்டாடி தமிழன் தொலைக்காட்சி வாயிலாக நாடெங்கும் இதற்கு வாழ்த்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கிறோமே. அந்த உழைப்பிலே ஓய்வு யாருக்கு அதிகமாக கிடைக்கிறது? ஓய்வே இல்லாத ஒரு நிலை சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருக்கிறது. ஓய்வு தேவைப்பட்டால் எடுத்துக்கொள்ளலாம் என்கிற ஒரு நிலை உயர் பதவியிலே இருப்பவர்களுக்கு இருக்கிறது. ஓய்வில்லாத உழைப்பு இவர்களுக்கு அவசியம். உயர் பணியில் இருப்பவர்களுக்கு ஓய்வில்லாத உழைப்பு அவசியம் அல்ல. குறித்த நேரத்தில் வேலைக்கு சென்று விட்டு மீதி நேரத்திலே வீட்டிலே வந்து இருந்து எல்லோரோடும் பழகி மகிழலாம் என்கிற ஒரு வாய்ப்பு இருக்கிறதே, அது மகிழ்ச்சி இல்லையா என்பது இவர்களுடைய கேள்வியாக இருக்கிறது. சரி, வாழ்க்கை சமநிலை, பொருளாதார சமநிலை எடுத்து பாருங்கள். யாருக்கு வாழ்க்கை சமநிலையாக சமச்சீராக போகும்? மாத சம்பளக்காரனுக்கு வாழ்க்கை சமச்சீராக போகும். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இங்கே பேசியவர்கள் சொன்னதை போல லாபமும் உண்டு, நட்டமும் உண்டு, ஏற்றமும் உண்டு, இரக்கமும் உண்டு. ஆனால் உயர் பணியில் இருப்பவர்களுக்கு என்றைக்கும் சம்பளத்தில் இரக்கம் இல்லை. போராடியாவது அது ஏறிக்கொண்டே தான் இருக்கும் என்றால் அவர்கள் வருமானத்திலே அவர்களுக்கு சமச்சீரான வாழ்க்கை இருக்கிறது. மாதம் ஆனா பட்ஜெட்டை தாராளமா போட முடியும். அதனாலதான் பட்ஜெட்னு அவங்க எடுத்து பேசினார் ஈஸ்வரன். தொடர்ந்து அந்த அணியிலே அதை வலியுறுத்தினார்கள். இந்த அணியிலே பேசியவர்களுக்கு எல்லா தொழிலும் செய்வதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட ஒரு தீர்மானிக்க முடியுமா? முடியாது என்கிற ஒரு சூழலையும் சுட்டி காட்டினார்கள். அதற்கடுத்து இன்றைக்கு கணினி யுகம்னு ஆரம்பிச்சோம். இந்த கணினி யுகத்தில் தொலை தொடர்பு என்பது நம்முடைய வாழ்க்கையை எளிதாக்கி இருக்கிறது. தொலைல் தொடர்பு சாதனம் யாருக்கு அதிகம் மகிழ்ச்சியை தருகிறது? இப்படி யோசித்து பாருங்கள். தொலைத்தொடர்பு சாதனம் உயர் பணியில் இருப்பவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறதா? சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிக மகிழ்ச்சியை தருகிறதா? உயர் பணியில் இருப்பவர்களுக்கு சிக்னல் கிடைக்கலனா நிம்மதிடா, தொந்தரவு இருக்காதுன்னு அவங்க வாட்டுக்கு இருந்துடலாம். ஆனால் சொந்த தொழிலிலே இருப்பவர்களுக்கு சிக்னல் கிடைக்கலனா
பல லட்சம் வியாபாரம் கெட்டு போகுமே. ஒரு இடத்துல இருந்து இன்னைக்கு உலகம் முழுவதும் ஏற்றுமதி தொழில் பண்ணுகிறோமே, இதற்கு உதவுவது இந்த தொலைத்தொடர்பு சாதனம் தான் என்று பார்க்கிற போது, தொலைத்தொடர்பு சாதனத்தால் மகிழ்ச்சி அடைவது சொந்த தொழில் செய்பவர்கள், மகிழ்ச்சியை குறைவாக பெறுபவர்கள், உயர் பணியில் இருப்பவர்கள் என்றால் அந்த அடிப்படையிலே மகிழ்ச்சி இவர்களை போய் சேர்கிறது. அதற்கடுத்து இப்படியே ஒப்பீடு கொண்டு போய் கொடுக்கிற போது மன அழுத்தத்தை பற்றி யாரும் பேசவில்லை. இரண்டு புறமும் மன அழுத்தம் இருக்கிறது. உயர் பணியில் இருப்பவர்களுக்கு கீழே உள்ளவனை வேலை வாங்க முடியவில்லையே என்ற மன அழுத்தம், அல்லது அவருக்கு மேல் இருக்கிற உயர் அதிகாரி நம்ம சொல்ற நல்லதை கேட்க மாட்டேங்கிறாரே என்ற மன அழுத்தம். சொந்த தொழில் நடத்துபவர்களுக்கு முதல் போட்டு அதுல லாபம் பார்த்து சரியான நேரத்துக்கு பொருளை விற்பனை செய்யணும்னு போனா வேலை பார்க்கிறவன் தொழிலாளி லீவை போட்டு போயிட்டானே, நான் என்ன செய்ய முடியும், எப்படி அனுப்ப முடியுங்கிற போது அவர்களுக்கு மன அழுத்தம். இந்த மன அழுத்தத்தில் யாருக்கு மன அழுத்தம் கூட என்று சொன்னால், சொந்த தொழில் செய்பவர்கள் சிறப்பாக செய்தாலும் அவர்களுக்கு மன அழுத்தம் வருகிற போது அந்த மன அழுத்தத்தை மாற்றுவதற்கு அந்த தொழிலை லாபகமாக மாற்றி அவர்களால் பயணிக்க முடியும். மன அழுத்தத்துக்கு மருந்து போட்டுக்கொள்ள முடியும். ஆனால் உயர் பணியில் இருப்பவர்கள் அவர்களால் முடிவெடுத்துக் கொள்ள முடியாது, அவர்களால் அதற்கு மருந்து போட்டுக்கொள்ள முடியாது. அதில் வருகிற பிரச்சனைகளை அவர்கள் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். மன அழுத்தம் உயர் பணியில் இருப்பவர்களுக்கு மருந்திட்டு கொள்ள முடியாத சூழலை தருகிறது. சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அவர்களே வியாபாரத்திற்கு செல்லலாம், இல்லை என்றால் வீட்டிலே இருந்து கொள்ளலாம் என்ற ஒரு நிம்மதியை தருகிறது என்று பார்த்து கொள்ளலாம். சரி, இது மன அழுத்தத்தில் என்றால் நெருக்கடி காலம் வருகிற போது யாருக்கு அதிகமான மன அழுத்தம் வரும்? இப்போ கொரோனா வந்துச்சு. இந்த கொரோனா வந்த போது மகிழ்ச்சியா இருந்தவங்க யாரு? ரெண்டு பக்கம் சொன்னாங்க. மகிழ்ச்சி யார்கிட்ட இருந்துச்சு, மகிழ்ச்சி யார்கிட்ட போச்சு? சொந்த தொழில் பண்ணவங்கெல்லாம் பண்ண முடியாம எல்லாத்தையும் மூடிட்டு வியாபாரம் நட்டமாகி கடன் வாங்கினதை கட்ட முடியாம, கல்லூரியில் வேலை பார்க்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, பள்ளிக்கூடத்தில் வேலை பார்க்கிற ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாம, பெரிய பெரிய ஹோட்டல் நடத்தினவங்க சம்பளம் கொடுக்க முடியாம, தொழிலாளியை காப்பாற்ற முடியாம கஷ்டப்பட்டாங்க. ஆனா கொரோனா காலத்திலையும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு இருந்துகிட்டு மகிழ்ச்சியா சம்பளம் வாங்கிக்கிட்டு இருந்தது உயர் பணியில் இருந்தவர்களா சொந்த தொழில் செய்தவர்களான்னு கேள்வி கேட்டா அதுல மகிழ்ச்சியா இருந்தது உயர் பணியில் இருந்தவர்கள் தான் என்று எடுத்துக்கொள்ளலாம். இப்படி மகிழ்ச்சியை மாறி மாறி ஒவ்வொருவரும் பெற்றுக்கொண்டிருந்தாலும் கூட இந்த நெருக்கடி காலத்திலே ஏற்பட்ட இழப்புகளில் இருந்து ஒருவன் மீண்டு வரக்கூடிய தைரியம் இருக்கிறதல்லவா, அதுதான் வாழ்க்கையினுடைய வலிமையும் வெற்றியுமாகும். எளிதாக கிடைக்கும் வெற்றி கர்வத்தை தரும், போராடி பெறும் வெற்றியே மகிழ்வை தரும் என்றால் இந்த சொந்த தொழில் செய்தவர்கள் எல்லாம் கொரோனா காலத்திற்கு பின்னாலே போராடி மீண்டும் தாங்கள் தொடங்கிய நிறுவனத்தை தாங்கி பிடித்திருக்கிறார்கள். எனவே தாராளமாக இன்றைக்கு வணிகமும் தொழிலும் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படி எடுத்துக்கலாம். இன்னொன்னு தீர்ப்புக்காக இவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், தான் மட்டும் மகிழ்வது மகிழ்ச்சி அல்ல, உயர் பணியில் இருப்பவர்கள் நல்லா சம்பாதிக்கிறாங்க, அவங்க குடும்பத்தை வாழ வைக்கிறாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. ஆனால் ஒரு தொழில் செய்பவர் தான் குடும்பத்திற்காக வருமானம் பார்க்கிறார், தன்னிடம் வேலை பார்க்கிற 10 பேரோ 100 பேரோ, ஏன் பெரிய கம்பெனினா 1000 பேரோ, அந்த 1000 பேர் குடும்பத்தையும் வாழ வைப்பதற்காக மகிழ்ச்சியோடு அந்த தொழிற்சாலையை நடத்துகிறாரே, தான் மகிழ்ந்து பிறரையும் மகிழ்விக்கக்கூடிய மகிழ்ச்சி தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்கிறார்கள். ஒரு தொழில் நடத்துபவருக்கு நேரடியாக மகிழ்பவர்கள் அவரிடம் வேலை பார்ப்பவர்கள் என்றால் அந்த பொருள் சென்று சேர்ந்து பலரிடம் போய் விற்பனை ஆகிற போது அதற்கான டீலர் ஏஜென்ட் அதை விற்பனை பிரதியாக கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒவ்வொருவருடைய குடும்பத்திலும் அங்கே மகிழ்ச்சி இருக்கிறது என்றால் ஒரு சொந்த தொழில் செய்பவர்கள் தங்களை மட்டும் நிலைநிறுத்திக் கொள்வதில்லை,
இந்த சமூகத்தையே நிலைநிறுத்துவதற்கான ஒரு வாய்ப்பை உருவாக்குகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை. இதை இப்படி கூட சொல்லலாம், சாப்பிட எடுத்தால் வயிறு நிறையும், சாப்பிட கொடுத்தால் மனம் நிறையும். எது பெரிய மகிழ்ச்சி? இதற்கு என்ன முதல்ல வேணும்? ரெண்டு பேர்கிட்டமே சிறப்பு இருக்கிறது, குறையும் இருக்கிறது. நெருக்கடி இங்கும் இருக்கிறது, உயர் பணியிலும் இருக்கிறது. ஆனால் தன்னை சிறந்த மனிதனாக அடையாளம் காட்டிக் கொள்வதற்கு ஒரு நல்ல குணம் வேண்டும், இரக்க சிந்தனை வேண்டும். இவர்கள் சொன்னார்களே, ஒரே கையெழுத்தில் ஒரு மனிதனின் தலையெழுத்தை மாற்றிவிட முடியும். காமராஜர் மாற்றினார், அம்பேத்கர் மாற்றினார். இந்த நாட்டிலே தேசத்துக்காக உழைத்த பல தலைவர்கள் தலையெழுத்தை மாற்றி காட்டினார்கள். உயர் பணி செய்கின்ற சாதனை அது. ஆனால் அப்படிப்பட்டவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று எண்ணி பார்த்தால் இன்றைக்கும் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனால் இரக்க குணமும் பிறருக்கு உதவக்கூடிய குணமும் கல்வி நிறுவனங்களுக்கு கொடைத்தன்மையோடு வழங்கக்கூடிய மனதும் இன்னும் பல பேரை படிக்க வைக்கக்கூடிய ஒரு நல்ல குணமும் எண்ணற்ற தொழிலதிபர்களிடத்திலே இன்றைக்கு இருப்பதனால்தான் இன்றைக்கு கல்விக்கு உதவக்கூடிய பல வள்ளல்கள் வந்திருக்கிறார்கள். இந்த இரக்க குணம், உதவும் குணம் உயர் பணியில் இருப்பவர்களிடத்திலே தன்னுடைய காசை வைத்து செய்யக்கூடிய மனசு வராது. ஆனால் சொந்த தொழில் செய்பவர்களுடைய பங்களிப்பு இந்த சமூகத்திலே அதிகம். ஒரு கோவில் திருவிழாவா, அவர்கள் பங்களிப்பு தான் அதிகமாக இருக்கும். ஒரு கல்வி சாலைக்கு ஏதாவது ஒன்று செய்ய வேண்டுமா, அவர்கள் பங்களிப்பு தான் இருக்கும். உயர் பணியிலே இருப்பவர்கள் நிறைய சம்பாதிப்பார்கள், அவர்கள் அதிகாரத்தின் மூலம் உதவி செய்வார்கள். ஆனால் அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து உதவி செய்வார்களா என்றால் அது மிக மிக அரிது, மிக மிக சிறிய அளவு. ஆனால் சொந்த தொழில் செய்பவர்கள், ஒரு பெட்டிக்கடை நடத்துவோர் கூட, ஒரு தேநீர் கடை வைத்திருப்போர் கூட, ஒரு பலசரக்கடை வைத்திருப்போர் கூட, ஒரு ஒர்க் ஷாப் வைத்து ஒரு சின்ன வண்டிகளுக்கு பழுது செய்பவர் கூட, ஏதாவது ஒரு நல்லது கெட்டதற்கென்று ஒரு இளைஞர்கள் நற்பணியாற்ற வந்தால் அள்ளி கொடுக்கக்கூடிய மனசு அந்த சொந்த தொழில் செய்பவர்களிடத்திலே அன்றைக்கும் இருக்கிறது, இன்றைக்கும் இருக்கிறது. என்றால் பிறருக்காக உதவுகின்ற குணம் யாரிடம் இருக்கிறதோ அவர்களே மகிழ்ச்சியை மனம் நிறைய பெறுகிறார்கள் என்பதுதான் இந்த நாட்டினுடைய வரலாறு. அந்த அடிப்படையிலே பார்க்கிற போது உயர் பணியோ சொந்த தொழிலோ ரெண்டையுமே சமமா கூட எடுத்துக்கிடுவான். இதுல எதை வச்சு தீர்ப்பு சொல்லலாம் அப்படி என்றால், தினேஷ் ராஜா அவர்கள் கடைசியில சொன்னார், உயர் பணி எல்லாவற்றையும் செய்யும், சாதிக்கும். நீங்க என்ன செய்ய போறீங்க? உங்க சொத்தை உங்க பிள்ளைக்கு கொடுத்துட்டு போறீங்க, இவ்வளவுதானே அப்படின்னு கேட்டாரு. அதிலிருந்தே விடையை சொல்லலாம். உயர் பணி யாருக்கும் கொடுத்து விட்டு செல்ல முடியாது, உயர் பணியை யாருக்கும் கொடுத்து விட்டு செல்ல முடியாது. ஆனால் சொந்த தொழிலை, சிறு தொழிலோ பெருந்தொழிலோ, அதனை தன்னுடைய தலைமுறைக்காக கொடுத்து விட்டு செல்ல முடியும். அதனை சிறப்பாக, பொறுப்பாக, உழைப்பின் மூலம் விடாமுயற்சியாக தாத்தா செய்த தொழில், அப்பா தொடங்கிய நிறுவனம், சுதர்சனம் ஐயா தொடங்கிய இந்த கல்லூரி, சகுந்தலா அம்மாள் பெயர் விளங்க பிள்ளைகள் நடத்துகிறோம், சகோதரர்கள் நடத்துகிறோம் என்று தூக்கி பிடிக்கிறதுனால்தான் இது ஒரு பெரும் சொத்தாக பல நூறு பேராசிரியர் பெருமக்களுக்கு வாழ்க்கை அளித்துக் கொண்டிருக்கிறது. உயர் பணியை இங்கே செய்வதற்கு வழிவகுத்துக் கொண்டிருக்கிறது என்றால் சொத்தாக தரக்கூடிய வாய்ப்பு உயர் பணி செய்பவர்களுக்கு இல்லை. சொத்தாக தன் வாரிசுகளுக்கு தருகின்ற வாய்ப்பு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இருக்கிறது. அதனை சிறப்பாக செய்திட்டால் அவர்கள் கெத்தாக வாழலாம் என்ற நிலையும் இருக்கிறது. எனவே எப்போதும் சுயசார்போடு வாழ்வது என்பது இந்த மண்ணுக்கு உரியது. சொந்த காலில் நிற்பது என்பது நமக்கான சிறப்பு. படியுங்கள், வேலை தேடுங்கள், உயர் பதவியிலே அமர்ந்து ஏழைகளுக்காக, நல்லதொரு பொருளாதார வளர்ச்சிக்காக உங்கள் பணியை செய்யுங்கள். வேலை கிடைக்கவில்லை என்றாலும் நீங்கள் கற்ற கல்வியை வைத்து, கற்றுத்தந்த அனுபவத்தை வைத்து ஒரு சொந்த தொழிலை தொடங்குங்கள். உங்களுக்கு மட்டும் அதிலே வருமானம் இல்லை, உங்களால் 10 குடும்பம், 100 குடும்பம், 1000 குடும்பம் என்று வாழ்கின்ற போது அந்த வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சி பெரும் மகிழ்ச்சியாக உங்கள் கண்முன்னே தெரியும்.
அந்த பெரும் மகிழ்ச்சியை அன்றும் இன்றும் பெறக்கூடிய வாய்ப்பு உயரிய பணி செய்பவர்களை விட சொந்த தொழில் செய்பவர்களுக்கு அதிகம் இருக்கிற காரணத்தினால் பெரிதும் மகிழ்ச்சியாக வாழ்வது சொந்த தொழில் செய்பவர்களே என்பதை தீர்ப்பாக சொல்லி இந்த இனிய நிகழ்ச்சியை இவ்வளவு சிறப்பாக நடத்துவதற்கு பேருதவி புரிந்த எஸ்ஏ பொறியியல் கல்லூரி நிர்வாகத்திற்கும் மதுரை இலக்கிய மன்றத்திற்கும் தமிழன் தொலைக்காட்சி நிறுவனத்தாருக்கும் சென்னை அயனாபுரத்தில் இருக்கக்கூடிய ஏஎஸ்ஜேபி என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கும் மதுரை சார்லஸ் இன்ஜினியரிங் என்டர்பிரைசஸ் நிறுவனத்திற்கும் ரெட்கில்ஸ் தங்கம் ஓட்டல் நிறுவனத்திற்கும் மணலி விநாயகா சூப்பர் மார்க்கெட் நிறுவனத்திற்கும் மணலி ராகவ் ட்ரேடர்ஸ் நிறுவனத்திற்கும் உங்கள் அனைவரின் சார்பாக தமிழன் தொலைக்காட்சி சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து மேதின வாழ்த்துக்களை உழைப்பாளர்களை உயர்த்துவோம் உழைத்தால் உயர்வோம் என்ற சபதத்தோடு இந்த பட்டிமன்றத்தை நிறைவு செய்வோம். வாழ்க வாழ்க வெல்க. நன்றி.